அபிமன்யு வத பர்வம். அடுத்த பருவம் அபிமன்யு இறந்து போக போகிறான். 13வது நாள் சண்டை. சத்யந்தாத பிரவிம்யத்ய நைதஜ்ஜா ஸ்வன்மதா பவேத் அத்யைகம் பிரவரம் கஞ்சித் பாதயிஷ்யே மகாரதம். எப்படியாவது மகாரதி ஒருத்தனை இன்றைக்கு வீழ்த்து விடுகிறேன், ஒன்று செய். துரோணேன வியாகிருதே தேவம் சம்சப்தக குணா புனः ஆக்கேயன் அர்ஜுனம் சங்கே தட்சிணாம் அபிதோதிஷம். அந்த சம்சப்தகர்கள் திருகர்த்தர்கள் இன்னும் கால்வாசி பேர் இருந்தாலும் இல்லையோ, கண்ணன் அதுக்கு முதல் நாள் போர்ல அவ முக்காவாசி பேரை முடிச்சுட்டார், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கா. அவர்களையே அழைத்து கொண்டு அர்ஜுனனை தெற்கு பக்கம் ஓட்டின் பட சொல். அவன் விலகி போயிட்டால் அப்போது அபிமன்யு தனித்து விடப்படுவான். அவர் அதற்காகத்தான் திட்டம் தீட்டினார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்ப வியூகத்தை அமைச்சு விடுறேன். அர்ஜுனன் ஒத்தனுக்கு தான் அந்த வியூகத்தை உடைக்க தெரியும். சக்கர வியூகம் அமைக்கிறேன். இந்த சக்கர வியூகத்தில் புகுந்து வெளியேறுவதற்கு அபிமன்யு அறிவான், கண்ணன் அறிவார், பிரத்யும்னன் அறிவார், அர்ஜுனன் அறிவார். இதுல கண்ணனோ பிரத்யும்னனோ அர்ஜுனனோ இங்க இல்லை. அப்ப கண்டிப்பா அபிமன்யு தான் இதை உடைச்சுன்னு உள்ள வந்தாகணும். ஒன்னு அபிமன்யு தனித்து விடப்பட்டால் நாம யுதிஷ்டிரனை நான் கைது பண்ணிடுவோம். இல்ல இந்த பக்கம் அபிமன்யுன்னா அங்க யுதிஷ்டிரர் கிடைப்பார், அவரை பிடிப்போம். இல்ல யுதிஷ்டிரர் பிடிக்க முடியலன்னா அபிமன்யு அழிப்போம் என்பதற்காகத்தான் இவர் வியூகத்தை அமைக்கிறார். அவர் சொன்னபடிக்கு சௌபத்ர பிருத்திவி பால ஜஹௌ பிராணான் பரந்தபா வயம் பரமசம்ஹிருஷ்டாக பாண்டவா சோகஹர்ஷிதாக சௌபத்ரே நிகதே ராஜன் அவாஹார குருவமி. இத சொன்ன உடனே சஞ்சயன் திருத்தராஷ்டிரனிடத்திலே சுபத்ரை செல்வனான அபிமன்யு அழிந்து போனான். ஹாஹான் அவர்கள்லாம் ஒரே அழுதுன்னு இருக்கா. பாண்டவர்களுக்கு அழுகே, கௌரவர்களுக்கு உற்சாகம். இப்படி உன்னுடைய பேரன் அழறதா நீ பார்க்கணும் திருத்தராஷ்டிரா. அவர் இறந்து போயிட்டார் பார்க்கணும்னா திருத்தராஷ்டிரனுக்கு பேரன் இறந்து போயிட்டானா வருத்தம் அழனமோ இல்லையோ. புத்திரம் புருஷ சிம்ஹஸ்ய சஞ்சய பிராப்த யௌவனம் ரணே வினிகிதம் ஸ்ருத்வா பிருஷம்மே தீயத்தே மனஹ. என் மனசு ரொம்ப தவிக்கிறது. சஞ்சயா அந்த பேர குழந்தையா போயிட்டான், நான் இருக்கும்போது அந்த அபிமன்யு போயிட்டானா. ஆனா எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப வீரசூரனா போயிருக்கணுமே, அவனை எப்படி எல்லாரும் கொன்னார்கள்னு கூறு என்று திரும்ப கேட்கிறான். பாலம் அத்தியந்த சுகினன் விசரந்தம் அபீதவத் கிருதாஸ்திரா பகஷோ ஜக்ருஹு ப்ரூஹி காவல் கணே கதம். எப்படி அவனை எல்லாரும் தாண்டினார்கள், அவன் ஏன் அழிந்து போனான்னு சொல். அன்று துரோணாச்சாரியர் சக்கர வியூகம் அமைத்தார். அபிமன்யு மகம் சூத சௌபத்ரம் அபராஜிதம் ஸ்ரோதுமிச்சாமி கார்த்யேன கதம் ஆயோதனே ஹதஹ. அப்ப அங்க நடந்த சரித்திரம் சொல்றார். சக்கர வியூகோ மகாராஜ ஆச்சாரியேன அபிகல்பிதா. ஆச்சாரியன் சக்கர வியூகத்தை அமைச்சுட்டார். அந்த சக்கர வியூகத்துக்குள்ள உடைத்து கொண்டு யாரும் போக முடியாது. அதனுடைய அறங்கள் வந்து கூடுகிற இடத்துல ஒரு மகாரதி நிற்பார். அதை உடைச்சுன்னு போறதுக்கு 4 பேருக்கு தான் தெரியும். அதுல ஒருத்தன் தான் அபிமன்யு. அவன் தான் உடைத்து கொண்டு போனான். அதை ஆறு உடைப்பான்னு தர்மபுத்திரன் தான் இன்னைக்கு அபிமன்யுவை நீ போங்கிறார். கால யுத்தம் தொடங்கின உடனேயே தெற்கு நோக்கி திரிகத்தர்கள் சம்சப்தகர்கள் அர்ஜுனன் அழைச்சுன்னு போயிட்டா. போன பிற்பாடு இவர் சக்கர வியூகம் அமைச்சிருக்கார். சக்கர வியூகம் அமைத்து உள்ள போறதுக்கு ஆள் இல்லைன்னா அர்ஜுனன் அறியான். அவனை ஓட்டிட்டு போன பிற்பாடுதான் இவர் சக்கர வியூகமே அமைக்கிறார். என்ன தெரிஞ்சா அதுக்கு ஆள் கிடையாதுன்னு இவன் நின்று இருப்பான். அவன் நிற்க கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு அவனை அனுப்பிச்சுட்டு பிற்பாடு சக்கர வியூகம் அமைத்தார். அப்ப அபிமன்யுவனிடத்துல தான் தர்மபுத்திரர் பேசுறார். எங்க யாருக்கும் இதை தாண்டறதுக்கு தெரியாது, நீ தான் இருக்கிறாய். தொம்பா அர்ஜுனோவா கிருஷ்ணோவா பிந்தியாது பிரத்யும்ன ஏவவா சக்கர வியூகம் மகாபாகோ பஞ்சமோ நோபபத்தியதே. இந்த சக்கர வியூகத்தை 5வது ஆள் உலகத்துல உடைக்க முடியாது. அவ 3 பேரும் இல்ல, நீ தான் உடைக்கணும்னு கேட்கிறார். யுதிஷ்டிரர் கேட்கிறார். அப்ப அபிமன்யு சொல்றான், கண்டிப்பா செய்யறேன், இது கூட நமக்காக செய்ய மாட்டேனா. ஆனா ஒன்று, என்னுடைய தகப்பனாரிடத்துல தான் இதை உடைக்கிறத கத்துட்டேன். உபதிஷ்டோகி மே பித்ரா யோகோனீக விசாசனே நோத்சகேகி வினிர்கந்தும் அகம் கஷ்யாம் சிதாபதி. உடைச்சுன்னு உள்ள போயிடுவேன். அது வரைக்கும் தான் எங்க தகப்பனார் எனக்கு கத்து கொடுத்தார். ஆனா உள்ள போன பிற்பாடு வெளியில திரும்பி வர்றதுக்கு அவர் எனக்கு கத்து தரல. அது எனக்கு தெரியாது. ஆபத்தில் உள்ளே சிக்கிக் கொண்டால் என்னை காத்து கொள்ளும் மார்க்கம் எனக்கு தெரியாது என்று நன்னா சொன்னா அந்த பிள்ளை. அதுக்கு பக்கத்துல இருக்கிறவா சொல்றா, கவலைப்படாதே, நீ எப்ப உடைச்சுன்னு போறியோ உன் பின்னாடியே நாங்க உள்ள வந்துடுறோம். உள்ள வந்து நாங்க கூட இருந்தா உனக்கு ஆபத்தில்லை. பிந்தனீகம் யுதாம் ஸ்ரேஷ்ட துவாரம் சஞ்சயனஸ்வனஹ வயம் அனுகமிஷ்யாமஹ ஏனத்வம் தாத்த யாஸ்யசி. நீ எந்த மார்க்கத்துல முன்னாடி போறியோ பின்னாடியே நாங்கள் அம்பு மழை பொழிஞ்சின்னு வந்துடுறோம். யுதிஷ்டிரர் உறுதி கூறினார். அடுத்து பீமசேனன் வேற கூறுகிறான், அகம் துவானு கமிஷ்யாமி திருஷ்டத்யும்னோத சாத்தியகி. நான் திருஷ்டத்யும்னன் சாத்தியகி தர்மபுத்திரன் நாங்க 4 பேரும் உன் பின் தொடர்ந்து வருகிறோம்.
திருதரா அதே போல துருபத மன்னவனும் விராட மன்னவனும் கூட வருவார்கள். பஞ்சாலா கேகையா மத்யாக ததா சர்வே பிரபத்ரகாக, அதனால உனக்கு ஒண்ணு ஆபத்தில்லை நீ போ என்று சொல்ல வெற்றி களிப்போட அபிமன்யு புறப்பட்டான். பெரும் போர். ஒருத்தரை கூட அன்னைக்கு அவன் விட்டே வைக்கல. அவர் எப்படி சண்டை போட்டாருங்கிறத அத்தியாயமா சொல்லியிருக்கார். 1 இல்ல 2 இல்ல, மெதுவா 6 படிச்சுக்கணுமோ படித்துக் கொள்ளலாம். ரொம்ப வேகமான போர். கர்ணன் எதிர்த்து வந்தான், நிற்க முடியாமல் தேர்தட்டிலேயே சாய்ந்தான். துரியோதனன் எதிர்த்து வந்தான், சாய்ந்தே போனான். துரியோதனனுடைய மகன் லக்ஷ்மணன் வந்தான், வீழ்ந்து இறந்தே போனான். எத்தனை பேர் எதிர்த்து வந்தார்களோ அனைவரும் ஆங்காங்கே மரணம். இப்பேற்பட்ட பிள்ளை சண்டை போடுறான்கிறத துரோணர் பார்த்தவர். அவன் சுத்தி சுழந்து சண்டை போட்டானோ இல்லையோ, அதை கொண்டவருக்கு பெரிய ரோமஹர்ஷம். அவர் ரொம்ப ஆனந்தமா போச்சு. ஆனந்தமான துரோணாச்சாரியர் யுத்தபூமிக்கு நடுவிலேயே கொண்டாடுறார். என்னமா இந்த பிள்ளை சண்டை போடுறார். அதை கேட்டுத்தான் துரியோதனனுக்கு பெரும் கோபம் வந்தது. நீர் இன்று சென்றோற்று கடனை கழிக்கிறீர்னு சொன்னீர், ஆனா திரும்ப அவர்களையே கொண்டாடிட்டு இருக்கீர். அதாபிரவீன் மகாபிராஜ்யா பாரத்வாஜ பிரதாபவான் ஹர்ஷணோத்புல்ல நயன கிருபாம் ஆபாஷ்ய சத்வரம் ஏஷ கச்சதி சௌபத்ரா பார்த்தானாம் பிரதிதோ யுவா. அவன் இருக்கட்டும் துரியோதனா, இன்றுக்கு அவன் சண்டை போட்டதில் உங்கள் குலத்துக்கு பெருமை சேர்த்து விட்டான். இனிமே அவன் இருக்கிறா இல்லே நில்ல, அவன் இறப்பனா துரியோதனன் கேட்டான். துரோணர் சொல்றார், உனக்கு வீரமே கிடையாதா துரியோதனா? ஒருத்தன் இறந்தானா வாழ்ந்தானா முக்கியம் இல்லை, அவன் வாழ்ந்த போது எப்படி போரிட்டான், எந்த வீரத்தை பிரதர்சனப்படுத்தினான் அப்படிங்கறது எனக்கு முக்கியம். அவன் உங்களுக்கு பேர் சேர்த்துட்டான். இனிமே நீ அவனை கொன்னியானா கூட உன் பேரு தான் கெடுமே தவிர அவன் பேர் கெடாது. அவ்வளவு அற்புத யுத்தம் பண்ணிருக்கார். நகுலம் சகதேவஞ்ச பீமசேனஞ்ச பாண்டவன் பந்தூன் சம்பந்தினான் மத்தியஸ்தானு சுகிருதஸ்ததா துரோணஸ்ய பிரீத்தி சயுக்தம் ஸ்ருத்வா வாக்கியம் தவாத்மஜா அர்ஜுனிம் பிரதி சங்குருத்தா துரோணம் திருஷ்டுவா சமன்பத. அப்ப சஞ்சயன் கூறுகிறார், உன் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா போச்சு. கடைசியில இவர் போய் அவரை கொண்டாடுறாரேன்னுட்டு துரோணரே எதிர்த்தார், கர்ணனே எதிர்த்தார்கள். இருவரும் தோற்றோடினர். அபிமன்யுவுக்கு முன்னால் துரோணாச்சாரியராலே நிற்க முடியல, அதே போல கர்ணனாலே நிற்க முடியல. சுற்றி சுழந்து அபிமன்யு சண்டை போடுறார். ஆயிரக்கணக்கான வீரர்கள் மடிஞ்சு போயிட்டார். சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு முன்னேறிண்டே இருக்கான். அவன் பின்னாடியே வந்து உடனும்ட்டு சாத்தியகி, திருஷ்டத்யும்னன், தர்மபுத்திரன் இவர்கள்லாம் அவன் பின்னாடி வர பார்த்தால் ஏற்கனவே ஜெயத்ரதன் பரமசிவனார பிரார்த்தித்து ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கார். உன் வாழ்க்கையில் ஒரு நாள் அர்ஜுனனை தவிர மீதமுள்ள 4 பேரை நீ வசப்படுத்தி வைப்பாய். இது எப்ப நடந்தது? திரௌபதியினிடத்துல ஜெயத்ரதன் விருப்பப்பட்டு திரௌபதியை தூக்கின்னு போயிட்டார். அப்ப அடிபட்டு அர்ஜுனன் அவனை மீட்டுன்னு வந்துட்டார். அது பட்ட அவமானம் தாங்காமல் பரமசிவனார குறித்து நீண்ட தபஸ் புரிந்து அவர் இவன் முன்னே தோன்றி என்ன வேணும்னு கேட்க 5 பேரை கொல்லணும்னு கேட்டான். முடியாது, அர்ஜுனன் தவிர 4 பேரை ஒரு நாள் நீ வசப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு இவன் வரம் வாங்கிட்டு இருக்கான். அந்த வரத்தை இன்னைக்கு உபயோகப்படுத்தி எப்படி இவ 4 பேரும் உள்ள போகணும்னு பார்த்தாலும் அதை போக முடியாத தடுத்து விட்டான். யுதிஷ்டிரோ பீமசேன சிகண்டி சாத்தியகிர் யமௌ திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ச துருபதஸ்ச சகேகய ஜாமாதா தவ தேஜஸ்வி சம்ஸ்தப்ய விஷுராத்ரவத் சைந்தவஸ்ய மகாராஜ புத்ரோ ராஜா ஜெயத்ரதா. சிந்து தேசத்து மன்னவன் ஜெயத்ரதன் இவர்கள் ஆரையும் உள்ள போகாம தடுத்துட்டான். எதனாலே? வரத்தினாலே. திரௌபதீஹரணே எத்தது பீமசேனேன நிர்ஜிதா மானாத்ச சப்தவான் ராஜா வரார்த்தி சுமஹத்தப. அந்த தபஸ்னால பரமசிவனார் கொடுத்த வரம் ஒரு நாளும் வாழ்நாள்ல 4 பேரை கட்டுப்படுத்தி வைக்கலாம். அந்த 4 வரை இவன் கட்டுப்படுத்தி விட்டான். அதனால இவர்களால பின்னாடி தொடர்ந்து உள்ள போக முடியல. ஆனால் உள்ளே சென்ற அபிமன்யு பெரும் போர் புரிந்தான். சத்யஸ்ரவா, க்ஷத்ரிய சமூகம், ருக்மரதன், அவனுடைய கூட இருக்கிற கணங்கள் இவர்கள் அனைவரையும் அழித்தான். துரியோதனுடைய மகனான லக்ஷ்மணனையும் முடித்தான். அபிமன்யுவனுடைய பராக்கிரமத்தால் 6 மகாரதிகள் அவன் கையால் அன்று மாண்டு போனார்கள். பிருந்தாரகன் முடிந்தான். 10,000 ராஜாக்களுடைய வீரர்கள் எல்லாரையும் முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அஸ்வகேது, போஜமன்னவன், கர்ணனுடைய மந்திரி என்று 6 மகாரதிகளை அபிமன்யு அழித்தான். இது இத்தனையும் ஆன பிற்பாடு ஒருத்தர் அபிமன்யுவோட போரிடுறார். ஒருத்தர் ரசத்தை உடைக்கிறார், திரும்பி ரசத்துல ஏறுகிறான். ஒருத்தர் கையில இருக்கிற கேடயத்தை உடைக்கிறார், மறுபடியும் கேடயத்தை எடுக்கிறான். வில்லு போனா கத்தியால சண்டை போடுறான், கத்தி போனா கதையால சண்டை போடுகிறான். சுற்றி சுழன்று சண்டை. யாரும் அன்னைக்கு அவனை ஜெயிக்க முடியல. அப்ப துரியோதனன் துரோணரிடத்துல கேட்டுக்கிறான், இப்படியே போனால் இன்று மாலைக்குள் நாம் அழிவது உறுதி.
இவன் போடுற சண்டையை பார்த்தா நாம ஒண்ணு இன்னைக்கு தாண்டியே போறதா தெரியல. அத கர்ணா புனர்திரோணம் ஆஹார அர்ஜுன நிசாரதா ஸ்தாபியம்மத்தி திஷ்டாமி பீட்யமானோபி மன்யுனா. அப்ப ரொம்ப கோபமா கர்ணன் துரோணர் இடத்துல கேட்கிறான், இன்னைக்கு காலையில நீ சபதம் பண்ணிட்டு ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமோ, மத்த நாளே தேவல, இன்னைக்குதான் ரொம்ப மோசம், கண்டிப்பா அழிச்சு விடுறேன்னு சொல்லி சபதம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு கடைசியில மாலைக்குள்ள அர்ஜுனன் வரவே வேண்டாம், வா ஜெயிச்சிருவா போல் இருக்கே. அப்ப துரோணர் சொல்றார் மிகுந்த கோபத்தோட, இப்படி நேர் வழியில் போராடி இந்த அபிமன்யுவை இன்னைக்கு ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. ஒரு வழி சொல்றேன், இவனை பின்னால் இருந்து தேர்கொடி அறுத்துடு, பின்னால் இருந்து இவனுடைய வில்லின் நாணை அறுத்துடு, பின்னால் இருந்து இவன் கவச்சத்தை பிளந்து விடு, அப்புறம் தான் இவனோட நம்ம சண்டையை போட முடியும். அபீஷுஷ்ச ஹயான் செய்வ ததோபௌ பார்ஷ்ணி சாரதி ஏதத் குரு மகேஷ்வாச ராதேய யதி சக்கியதே அதைனம் விமுகீகிருத்திய பశ్చాத் பிரஹரணம் குரு. பின்வழியா போ, பశ్చాத் பிரஹரணம் பின்னாடியில இருந்து அடிக்கிறது, பின்னாடியில இருந்து அடித்து சதனுஷ்கோன சக்கியோயம் அயமபி ஜேதும் சுராசுரைகி, அசுரர்கள் சுரர்கள் தேவர்கள் கூட இவனை நேர் நின்று இன்று ஜெயிப்பதற்கு முடியாது. விரதம் விதனுஷ்கஞ்ச குருஷ்வேன யதிச்சசி ததா ஆச்சாரியவச்ச ஸ்ருத்வா கர்ணௌ வைகர்த்தன ஸ்வரன். அப்போதுதான் கர்ணன் ஆச்சாரியன் சொல்றதுதான் சரின்னுட்டு இந்த குரூரமான காரியத்தை பண்றதுக்கு அதர்ம காரியத்தை செய்த அபிமன்யுவனுடைய பின்புறம் போனான், அடித்து வீழ்த்தினான். கையில இருக்கிற வில்லு படுத்து தேரிழந்தான், கிழ பூமியில் நின்றான். மையேவ நிபவத்யேஷ சாரத்தி ஊர்த திருஷ்டயா வித்யுஸ்தம் மகேஷ்வாசம் சமரே சித்திர தர்சனா தஸ்ய துரோணா சின்னன் முஷ்டவ் கட்கம் மணிமயத்சகம். கையில இருக்கிற வில்லு போன உடனே கத்தி எடுத்துக்கொண்டு சண்டை போட ஆரம்பிச்சான். துரோணாச்சாரியர் கத்தியை வெட்டி வீசினார், கத்தி அறுத்துட்டார். அடுத்து அது முடிஞ்சு வெசிச்சர்மோ பூர்ணாங்கா சோந்தரிக்ஷாது புனக்ஷிதின் ஆஸ்தித சக்கரம் உத்தியமிய ஆஸ்திதா சக்கரம் உத்தியமிய துரோணம் குருத்தோபியதாயத. தன்னுடைய தேர்ல இருக்கக்கூடிய பெரிய சக்கரம், அந்த சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு துரோணரை நோக்கி ஓடினான். ச சக்கர ரேணு ஜலசோபிதாங்கா பபாததி ஜல சக்கரபாணி ரணே அபிமன்யு க்ஷணமாச ரௌத்ரா ச வாசுதேவ அனுகிருதிம் பிரகுர்வன். அவன் கையில சக்கரத்தை ஷர்ட்டின் வரதை பார்த்தா சேனையினுடைய தூசி முழுக்க அவன் பேர்ல பட்டிருந்ததா. அந்த இளம் பிள்ளை புன்னக மாறாமல் வெற்றி சிரிப்பு மாறாமல் அந்த சக்கரத்தை தூக்கின்னு வந்ததை பார்த்தா கண்ணனே சக்கராயுதத்தை கையில் எடுத்துன்னு வராரோ அப்படின்னு துரோணாச்சாரியர் பயந்தார். சக்கரத்தையும் உடைத்து வீழ்த்தினார்கள். அடுத்து சக்கரம் போச்சுன்னு தயங்கலே, பிள்ளை கதை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு வந்தான். அதையும் மகாரதஸ்ததக்கார்ஷ்ணி சஞ்சக்ராஹ மகாகதாம் விதனு சந்தனாஸ்திதை விசக்ரச்சாரிபிகிருத அபிமன்யுர் கதாபாணி அஸ்வத்தானா மார்தயத் ததா சுபலதாயாதம் காலிகேயம் அத்தோபயத். அந்த கையில கதையோட பல பேரை ரதிகள் அர்த்தரதர்கள் மகாரதிகளை முடிக்கிறான். ஜகானச்ச அஸ்ய அனுச்சரான் காந்தாரான் சப்த சப்தத்தின் 7 பேர் பின்னாடி வந்த காந்தார தேசத்தவர்களை முடித்தான். சுபல தேசத்து காலகேயர்கள் பெரும் போராளிகள், அவர்கள் அத்தனை பேரையும் அழித்தான். முடிகிற சமயத்திலேயே துச்சாசனுடைய மகனோட போர். ஏற்கனவே துச்சாசனோட சண்டை போட்டான். அந்த சண்டையில துச்சாசனன் தோற்று தேர்தட்டோட விழுந்து மூர்ச்சி அடைந்து போட்டான். அபிமன்யு கையால அன்னைக்கு அடிபடாதவா கிடையாது. அத்தனை பேரும் அன்னைக்கு பகல் பொழுதுக்குள்ள ஜெயித்தான். துச்சாசனுடைய மகனுக்கு கடும் கோபம், அவனுக்கும் இவனுக்கும் கதாயுத்தம் தொடங்கித்து. ஏற்கனவே பல பேரும் அம்புகளால் நொந்து போக அடிச்சிருக்கிறபடியால் அவன் உடலில் சக்தி இல்லை. அதனால துச்சாசனுடைய மகன் அடிச்ச உடனே கீழே விழுகிறான். தாவன்யோன்யம் கதாகிராபியாமாஹாத்திய பதிதௌக்ஷிதௌ இந்திரத்வஜா விஹோத்ஸ்ருஷ்டௌ ரணமத்தியே பரந்தபோ. ஒரு கொடி அருந்து கீழே விழுமா போல விழுந்தான். ஆனா 2 பேரும் விழுந்தார்கள். விழுந்ததுல துச்சாசனுடைய மகன் சட்டுன்னு எழுந்துட்டான். எழுந்து வந்தவன் கீழே விழுந்திருக்கிறான். அவனுக்கு எழுந்திருக்கிறதுக்கு வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் தன்னுடைய கதையால் ஓங்கி அவன் தலையில் அடித்தான். அடித்த வேகத்தில் ரத்தம் கக்கி இறந்தான். தௌஷாசனி ரதோத்தாய குருணாம் கீர்த்திவர்தனா உத்திஷ்டமானம் சௌபத்ரம் கதையா மூர்த்னி அதாடயது. அந்த வேலை அவன் செஞ்சிருக்க கூடாது. அவன் எப்ப கீழே கதை இழந்து கிடக்கிறானோ எழுந்திருக்கிறதுக்கு உண்டான நேரத்தை கொடுத்து கதையை எடுக்க விட்டுருக்கணும். அப்படி விடாமல் அடித்து விட்டான். கதாவேகேன மகதா வியாயாமேனச்ச மோகிதா விஜேதா நெபதத் பூமௌ சௌபத்ரஹா பரவீரஹா க்ஷோபயித்வா சமும் சர்வாம் நளினீமிவ குஞ்சரஹ அசோபத ஹதோ வீரஹ வியாதைர் வனகஜோயதா. ஒரு நீண்ட சிங்கம் காட்டுக்குள் புகுந்து
பல குள்ள நரிகரையும் வெவ்வேறு கோவேறு கழுதிகளையும் அழிச்சுட்டு கடைசியில் அதுகள் கூட்டமா பூந்து மொத்தம் சேர்ந்து சிங்கத்தை அழிச்சுட்டா எப்படியோ அத போல அபிமன்யு கீழே விழுந்தான். ஒரு பக்கம் சோகம் கவ்வியது, யுதிஷ்டிரருக்கு அப்பதான் உண்மை புரியறது. ஓர் பக்கம் கௌரவர்களுக்கெல்லாம் பெரும் ஆனந்தம். யுதிஷ்டிரர் இவன் இறந்தான்னு தெரிந்து எடுத்துக்கொண்டு சிபிரத்துக்கு வருகிறார். வந்தவர் இன்னும் அர்ஜுனன் வரவில்லை. சென்றவன் அங்கிருந்து வந்தால் என்ன கோபப்படுவனோ, நம்முடைய குலத்துக்கே கொழுந்த நாம பறி கொடுத்துட்டோமே. எஸ்ய சூரா மகேஷ்வாசாக பிரத்யநீக கதாரணே பிரபக்னா வினிவர்த்தந்தே கிருதாஸ்திரா யுத்த துர்மதாக கதம் திரக்ஷாமி கௌந்தேயம் சௌபத்ரே நிகதேர்ஜுனம். இந்த அர்ஜுனனுடைய பிள்ளை சுபத்ரையினுடைய மைந்தன் இறந்ததை கேட்டு இனி அர்ஜுனனுக்கு எப்படி பதில் சொல்லுவேன்? அந்த சுபத்ரா தேவிக்கு நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் சண்டை போடணும்னு எடுத்த முடிவே தவறாகிவிட்டதே. அதனால் இனி சண்டை தேவையில்லை. இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், சுகமும் வேண்டாம். நமே ஜய பிரீத்திகரா நராஜ்யம் நச்ச அமரத்வஞ்ச சுரைசலோகதா. தேவலோகமும் வேண்டாம், அமரத்துவம் வேண்டாம், ராஜ்யமும் வேண்டாம், பந்துக்களும் வேண்டாம். இமம் சமீட்ச அப்பிரதிவீரிய பௌருஷம் நிபாதிதம் தேவவராத்மதாத்மஜம். ஒரு தேவனுக்கு பிள்ளைய போல என்னமா இவன் சண்டை போட்டான்? ஒரு பக்கம் அவன் வீரத்தை நினைத்து கொண்டாடுவேனா மகிழ்வேனா, மற்றொரு பக்கம் இறந்ததை நினைத்து சோகப்படுவேனா? ஹோன்னு அழுது கொண்டு கிட்டத்தட்ட ஆத்மஹத்தி தசை. நாம் இனிமே வாழவே வேண்டாம் என்கிற முடிவுக்கு தர்மபுத்திரர் வந்துட்டார். அப்போது இவர் நினைத்தபடியால் வியாசாச்சாரியர் வந்தார். யுத்த பூமிக்கு நடு அவர் சிபிரத்தில் உட்கார்ந்து அழுதுருக்கார். இன்னும் அர்ஜுனன் வரல. அதற்குள்ள வேதவியாசர் வருகிறார். அசைனம் விலபந்தந்தம் குந்திபுத்திரம் யுதிஷ்டிரம் கிருஷ்ணத்வைபாயனஸ்தத்ர ஆஜகாம மகான் ரிஷி. கிருஷ்ணத்வைபாயனர் வேதவியாசர் வந்து, என்ன தர்மபுத்திரா கலங்குகிறாய்? உன் போல இருக்கிறவர்களுக்கு இந்த கலக்கம் ஏற்றுடையதே அல்ல. மயா புரோக்த சங்கிராமே துவாரம் சஞ்சனயஸ்வன பிரவிட்டே அபியந்தரே தஸ்மின் சைந்தவேன நிவாரிதாக. அப்பதான் கதை எடுத்து சொல்றார் தர்மபுத்திரன். இந்த சிந்து தேசத்து மன்னவன் ஜெயத்ரதன் தான் தடுத்துட்டான்னு புலம்பாது தர்மபுத்திரா. அதவன் வாங்கிய வரத்தை ஒருத்தர் வாங்கியிருந்தா நீங்க தாங்க முடியாது. இப்ப நீ பார், உனக்கு சக்தி இல்லாத இருக்கிறச்சே கண்ணன் கொடுத்த வரத்தால நீ நன்னா இல்லையா? அத போலத்தானே அவன் ஒரு வரம் வாங்கி வைத்திருக்கிறான். லோகத்துல நல்லதுன்னு நடக்கும், தீயதுன்னு நடக்கும். அதை பொறுத்து நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். இமேவை பிருத்திவி பாலாக சேரத்தே பிருத்திவி தலே நிகதா பிருத்தனா மத்தியே மிருதசம்யா மகாபலாக. அப்ப தர்மபுத்திரன் கேட்கிறான், இப்ப நீ சொல்றது என்னை போன்று வியாசர் சொன்னார், உன்னை போன்று இருக்கிறவர்கள்லாம் சோகப்பட்டது தகுதியே இல்லை. இதெல்லாம் மகா மன்னர்கள். சரீரம் போகும் வரும், ஆத்மா நித்தியம்னு உங்களுக்கு தெரியும். யுத்தத்துல வீர மரணம்ங்கிறது புதுசா? அதுவும் எவ்வளவு பெரிய வீரத்தை பிரதர்சனப்படுத்திட்டு புள்ள போயிருக்கான். அதை தான் நீ நினைச்சுக்கணும். என்னைக்கும் க்ஷத்திரியர்களுக்கு உயிருங்கிறது திருணம். அப்படி இருக்கிறச்சே நீ போய் இப்படி புலம்புகிறாயே. எத்தனை பேர் யுத்தத்துல வீரர்கள் போயிருக்கா? உன் ஒரு மகன் போனதுக்கு போய் இப்படி நீ புலம்பலாமான்னு பலவாறும் எடுத்துரைத்தார். அப்ப இவர் கேட்கிறார், மரணம் அடைஞ்சுட்டா சோகப்படாதேங்கிறீரே, மரணம்னா என்னது? அது எதுக்காக பகவான் லோகத்துல படைச்சிருக்கார்? தேவையே கிடையாது. பலரும் மரணம் அடைஞ்சுட்டான்னு சொல்றமே, அவர்களா விரும்பி மரணத்தை எடுத்துட்டாளா? ஆறான்னு கொன்னுட்டார்களா? இப்ப ஒரு யுத்த பூமியில வீரனை ஒருத்தன் கொல்றான்னு சொன்னா கொன்றவனையும் கோவப்பட்டுக்கிறமே, அழிக்கப்பட்டவன் வருத்தப்படுறானே. ஆனா கொன்றவன் என்ன செய்தான்? அழிந்தவன் அழிந்து போயிட்டான். மரணம்னு ஒண்ணு ஏற்படுகிறது இல்லையோ? சிலருக்கு ஏற்படலே, சிலருக்கு ஏற்படுறதே. இந்த மரணம்ங்கிறது என்னது? மிருத்யுங்கிறது என்னது? அது எதுக்காக லோகத்துல வந்தது? இன்னும் ரொம்ப கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் தர்மபுத்தர் கேட்கிறார். நாகாயுத பலாஷான்யே வாயுகேவ பலாஸ்ததா. வியாசர் சொல்றார், அத்ராப்யுதாஹரந்தீம் இமமிதிஹாசம் புராதனம் அகம்பனஸ்ய கதிதம் நாரதேன புரான் இருப்பார். இப்போ உனக்கு ஒரு கதை சொல்றேன். அகம்பனன் ஒரு மன்னவன், சிறந்த மன்னன், ரொம்ப ஆச்சரியமான தேஜஸ்வி. அவன் நாரதரிடத்துல ஒரு தரம் பேசி இந்த கதையை கேட்டுட்டான். நாரதர் அவருக்கு இந்த கதை சொன்னார். அவர் சொன்னதை நான் கேட்டுன்னு உனக்கு சொல்றேன். அகம்பனன் ஓர் முறை போரில் தன்னுடைய மிகுந்த பலசாலியான மகனை இழந்தான். போர்ல அவனுடைய மகனும் கொல்லப்பட்டான். அது கேட்டவனுக்கு துக்கம் தாங்கலே. ஒன்ன போலத்தான் அவனும் அழுது புலம்பினான். அந்த சமயத்துல நாரதர் அவர் முன்னால் வந்தார். அப்ப நாரதரிடத்துல அகம்பனன் கேட்டான். நாரதர் கதை சொன்னார். ஸ்ருணுராஜன் மகாபாகோ ஆக்கியானம் பகுவிஸ்தரம் யதாவிருத்தம் சுதஞ்சைவ மயாபி வசுதாதிப பிரஜா சிருஷ்டுவா ததா பிரம்மா ஆதிசர்கே பிதாமகா. பிரஜைகளை எல்லாம் பிரம்மா நான்முகன் படைச்சுட்டார். ஆனால் அப்போது கூடவே பிரஜைகளுக்கு மரணத்தை படைக்க விட்டு விட்டார். படைத்தார்.
பிரஜைகள்லாம் மேல 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 உற்பத்தி ஆயிட்டா இருக்கா, பூமி முழுக்க நிறைஞ்சுட்டே போயிட்டு இருக்கு, இருக்க இடம் கூட இல்லாத போடும் போல இருக்கு. தஸ்ய சிந்தா சமுத்பன்னா சம்ஹாரம் பிரதி பார்த்திவ சிந்தையன்ன வேத சம்ஹாரம் வசுதாதிப. அப்பதான் அவர் மனசுல தோணித்து, இப்படி எதையுமே அழிக்கவே இல்லைன்னா பிறந்துட்டே இருந்தது, பிறந்து அழிவுங்கிறத பத்தி அப்பதான் முதல் முறையை யோசிக்கிறார் அவர். நாம் எல்லாம் படைத்து கொண்டே இருக்கிறோம், அப்ப அழிக்கவே இல்லாத போயிட்டோம்னா என்னாகும் என்று பிரம்மா நினைக்கிறார். தஸ்ய ரோஷான் மகாராஜ கேபியோ அக்னி உதஷ்டித தேன சர்வா திசோ வியாப்தாக சாந்தர்தேசா திதக்ஷதா. அவருடைய கோபம், அவருடைய நினைவிலிருந்து அக்னி தோணித்து, அக்னி நாலாப்புறமும் சூழ்ந்து எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. உடனே ருத்ர பகவான் வருகிறார். அவருடைய மகன் நான்முகனுடைய பெற்ற பிள்ளை, அவருடைய பிள்ளை லலாட்ட நேத்திரத்திலிருந்து தோன்றினவர். அவர் வந்து கேட்கிறார், வேண்டாம் வேண்டாம் பிரம்மாவே, நீர் ஒரு நாள் அழிக்க வேண்டாம், லோகத்துல அழிக்கவே வேண்டாம். அப்ப பிரம்மா சொல்றார், அழிப்பு கடவுளாகத்தான் உன்னையே நான் படைச்சிருக்கேன், நீர் என்னிடத்திலேயே வந்து அழிக்க வேண்டாம்னு சொல்றீரே இன்னும் பிரம்மா கேட்கிறார். இல்ல, பிராணிகள்லாம் ரொம்ப வருத்தப்படுறது, அதனால நீர் அழிக்க வேண்டாம், உம்ம கோபத்தை உம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் என்று ருத்ரன் பிரார்த்திக்கிறார். சம்ஹாரார்த்தம் பிரசீதஸ்வ மாருஷோ வசுதாதிப மா பிரஜா ஸ்தாவராச்சைவ ஜங்கமாச்ச வியனீனசா தவ பிரசாதாது பகவன் இதம் வர்த்தேத திருதா ஜகத். இந்த அத்தனை ஜகத்து உன் ஆனந்தத்தால தான் இருக்கு, நீர் தானே இதை படைத்திருக்கிறீர், படைத்ததை போய் படைத்தவர்களே ஆனான அழிப்பர்களா அப்படின்னு பிரம்மாவிடத்துல பிரார்த்திக்கிறார். யோசித்தவர் ருத்ரனுக்கு அனுகிரகிக்கணுங்கிறதுக்காக அந்த கோபத்தை, அவர் பட்ட தாபத்தை தனக்குள்ளேயே பிரம்மா இழுத்து விடுறார். அது வரைக்கும் அந்த அத்தியாயத்துல சொல்லிட்டு அடுத்தது ஆச்சரியமா சொல்றார், துவங்கி சம்ஹார புத்தியாத பிராதுர்பூதா ருஷோ மம தஸ்மாத் சம்ஹர சர்வானுஸ்தம் பிரஜா சஜட பண்டிதா. அப்ப சிவனை பார்த்து சொல்றார், நீ சொன்னபடிக்கு கோபத்தை நான் உள்ள இழுத்துனுட்டேன், ஆனா ருத்ரனே நீர் தான் சம்ஹார கடவுள், ஆனா நீரே வந்து மக்களை சம்ஹரிக்க வேண்டான்னு கேட்டுண்டபடியால் இப்ப என்னுடைய ரௌத்ரம், என் உள்ளத்துல இருந்த கோபம் நெருப்பா எரிச்சிருந்தேனே, அந்த நெருப்ப அந்த குரோபத்தை மிருத்யுன்னு ஒரு தேவதையா படைக்கிறார். அப்ப ஒரு பெண், அவதான் மரண தேவதை, மிருத்யு தேவதை. அந்த தேவதை பிரம்மா முன்றாடி தோன்றுகிறாள். அப்ப பிரம்மாவுக்கு ஆணையிடுறார், இனி நீதான் அனைவரையும் அழிக்கும் கடவுளாக இருக்க போகிறாய், இனி மிருத்யு உண்டு, மரணம் உண்டு. ஏவ முக்தாது சாதேன மிருத்யு கமலலோச்சனா தத்யௌ சாத்தியர்த்தம் அபலா பிரருரோதச்ச சுகரம் சுஸ்வரம். அப்போது ஓன்னு அவ அழ ஆரம்பிக்கிறார். ஏதான நல்ல கைங்கரியம் அடியனுக்கு கொடுக்க கூடாதா, கடைசியில லோகத்தனையும் அழிக்கிற கைங்கரியத்தை எங்கிட்ட கொடுத்துட்டீரே, என்னவ கண்ணு கண்டீரமா விட்டா. பிரம்மா அந்த கண்ணீரை கீழவே விட விடாமல் தான் போய் அந்த கண்ணீரை தாங்கி கையில பிடிச்சுன்னு சொல்றார், இந்த கண்ணீர் மூலமா தான் நீ எல்லாரையும் அழிக்க போறே, இதுதான் மனோவியாதி தேக வியாதியா மக்களை பிடிச்சுக்கட்டும்னாரு. கையில கண்ணீரை வாங்கினுட்டு, இது இனிமே லோகம் முழுக்க மனோவியாதி, இதுதான் தேகவியாதி, தேகவியாதினால மகோன் வியாதினால எல்லாரும் அழிய போறா. பெண்ணே நீ யோசித்துப்பார், படைச்சிட்டு அழிப்பே வைக்கலன்னா என்னமா நடக்கும்? அதனால இது உன் பேரில் எந்த குற்றமும் இல்லை, இந்த குற்றங்கள் எல்லாம் உனக்கு வராது, உனக்கு பாபமும் வராது. அவ கேட்கிறா, மரண தேவதைக்கு மரணம் அடைந்து நரகம் உண்டான்னு அவள். இப்ப கேள்வியே நமக்கு புரியல பாரு. அவ மரண தேவதை, மரண தேவதைக்கு மரணம் உண்டா இல்லையா? அவ வேலையை அவ பார்த்துட்டு இருக்கா. இப்ப தேள் எல்லாரையும் கொட்டுறது, விஷம் ஏறுறதோ இல்லையா, தேளை யாரான்னு கொட்டுவாளோ தெரியல சாமி, அது கொட்டிருக்காளா நாங்க பார்த்ததில்லை. இப்போ பாம்பு எல்லாரையும் கிடைக்குங்கிற, பாம்பு ஆறான கடிப்பாளோம்னா அப்படித்தான் இது. இப்போ அப்ப மரண தேவதைக்கு மரணம் உண்டா? அவ கேட்கிறா, நான் பாபத்தை சேர்த்துனுட்டு எல்லாரையும் அழிச்சுட்டு நரக்கத்துக்கு போயிட்டா நான் எப்ப மோட்சம் போறதுன்னு அவளும் ஒரு ஜீவாத்மா தானே. அப்ப பிரம்மா சொல்றா, எல்லாருக்கும் ஒரு கைங்கரியம். இப்ப யமதர்மராஜனுக்கு பெருமாள் அந்த கைங்கரியத்தை கொடுத்திருக்கார், அவர் அழுதா முடியுமோ? அவர் அந்த கையை பண்ணித்தான் ஆகணும். நரகத்தில் எல்லாரும் அடிக்க சொன்னீரே, வெட்ட சொன்னீரேன்னா அதை ஒருத்தர் பார்த்து தானே ஆகணும். அதனால அதை பண்றதுனால உனக்கு பாப்பம் வந்துடாது, உனக்கு பாப்பமே வராது, கவலைப்படாது என்னார். ஆனா அந்த பெண்ணுக்கு கவலை விடல. ஓரொரு புண்ணிய கஷேத்திரமா போய் கடும் தவம் புரிந்தாள். பிப்யேக்கமம் அர்த்தார்த்தி பிரசீத பகவன் பிரபோ பிரியான் புத்திரான் வயஸ்யான்ச்ச பிராத்ருன் மாத்ருன் பித்ருன் பதின் அபத்யாஸ்யந்தி மே தேவ மிருதேஷ்வேபியோ பிபேம்யஹம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பிள்ளை போயிட்டா அப்பா அழறான், அப்பா போயிட்டா பிள்ளை அழறான், கணவன் போயிட்டா மனைவி அழறா, மனைவி போயிட்டா கணவன் அழறான். என்னால யாரான அழாம இருப்பாளான்னு பாக்குறேன், மொத்த பேருமே அழறா. யாரான ஆரையானு கொண்டு விட்டா அவனை கொண்டு போய் செயல் அடைச்சு விடுறா. நான்கிறவ கிட்டக்க வந்தாலே எல்லாரும் அழறா. அதனால எனக்கு அழுகையா இருக்குன்னு அவள். வாஸ்தவம் தான். அதனால இப்ப என்ன செய்து கொள்ளலாம்னா, ரொம்ப திருடமான காத்திரத்தோட விழுந்தாளாம்.
தெம்பான சரீரத்தோட இருந்திருக்கா. அவ புறப்படுறா, பிரம்மாவிடத்துல விடை பெற்று கொண்டு ஒரு க்ஷேத்திரமா போய் யமஸ்ய பவனந்தேவ கச்சேயன்ன சுரோத்தம மிருத்யோ சங்கல்பிதாசித்வம் பிரஜா சம்ஹார ஹேதுனா கச்ச சம்ஹர சர்வான்ஸ்தம் பிரஜாமாதே விசாரணா. இது கணவன் எழுதானா, மனைவி எழுதானா, அப்பா எழுதாலான்னு நீ கவலைப்படாதே. ஏன்னா இந்த அழற எல்லாருமே 2 நாள்ல நிறுத்திடுவான். நீ தான் நினைச்சிருக்கே தவிர அவள்லாம் ஒண்ணு எப்பவும் அழுதுன்னு இருக்க மாட்டா. மரணம்ங்கிறது தாத்காலிகம்ங்கிறார் அவர். தாத்காலிகன்னு அப்போ அது அப்பதான் அந்த துக்கத்தை ஏற்படுத்துமே தவிர மரணம் அடைய அடைய வாழ்க்கையில பிறப்ப போல மரணம்னு புரிஞ்சுடுவான். ஆறுக்கு அது ரொம்ப நாளாகுது, பழகான அவ்வளவுதானே. இப்ப துக்கமே அடிக்கடி வந்துருந்துன்னா பழகிப்படும் தெரியுமோ. இப்ப எத்தனை வியாதி நம்ம சரிப்படுத்திட்டா வாழ்ந்துட்டு இருக்கோம். வைத்தியர்கிட்ட போவோம், முதல் வாரம் மருந்து கொடுப்பார், ஒண்ணு சரியாலைய சுவாமின்னு அடுத்த வாரம் போவோம், மாத்தி கொடுப்பார். சரியாலைய சுவாமி 3ஆம் வாரம் போவோம், மாத்தி கொடுப்பார். 4ஆம் வாரம் நோயாளி வரவே இல்லை. வைத்தியர் நினைச்சிருந்தாரு சரியெல்லாம் சரியா படுத்து போட்டுருக்கணுட்டு, அவனுக்கு வியாதி பழகிப்படுத்து. அதனாலதான் அவன் வரவே இல்லை. இனிமே இந்த வியாதியோட இருந்துக்க வேண்டியதுதான். 50-60 வயசு ஆச்சுனாலே பாதி வியாதி பழகிக்க வேண்டியதுதான். இப்படித்தான் இருக்கும், வரும் போகும் நினைச்சுன்ற இல்லையோ. அது கொஞ்ச நாள் பட தண்ணீர் பட்டு பட்டு சரியா போடும். அது போலதான் மரணமும். இப்ப எந்த வீட்லயாவது மரணமே இல்லாம ஒரு சுவாமி நன்னா 150 வயசு உட்கார்ந்தான்னு வச்சுங்க, அவ ரொம்ப வருத்தப்படுவா. இவருக்கு என்ன உண்டா கிடையாதா, என்ன இப்படியே தான் இருக்க போறாரா, நம்மோட இவருக்கு சிரமமா இருக்கு, அவரோட நமக்கு சிரமமா இருக்கு, கிளம்புறான்னு கேட்போம் இல்லையோ. புனர்கிமவத்தோ மூர்த்தினி யத்ர தேவா புராஜயன்னு தத்ர அங்குஷ்டேன சாதஸ்தவ் நிகர்வோ பரமாசுபா. ஒரு கால் கட்டவரல்ல ஹிமாச்சலத்தினுடைய முனையில 1000 ஆண்டுகள் இருந்தாலும், இன்னொரு கால் கட்டவரையிலே மற்றொரு மலைக்கு போய் நின்று இருக்கா. இப்படி ஒரு இடமா போயிட்டு ததஸ்தாம் அப்ரவீத் பிரீதா லோகானாம் பிரபவோவ்யா சௌமியன மனசாராஜன் பிரீத பிரீத்தமனா சதா. உடம்பு நன்னா இழைச்சு திரும்பி வந்தா பிரம்மாவிடத்தை. அப்ப அவர் கேட்கிறார், இவ்வளவு தூரம் நீ போய் போய் எதுக்கு உன்னையே வருத்தின்றே, எதுக்கு உன்னுடைய உடம்பை இழைக்க வச்சுட்டே. பெண்ணு மரணதேவி பதில் சொல்றா, நான் புஷ்டியா இருந்தா நிறைய அழிப்பேன்னு அர்த்தம், நான் நன்னா இழைச்சுட்டேன்னா முடிஞ்ச அளவுக்கு விட்டுடுவேன்னு அர்த்தம். அதனால நான் உடனே மக்கள் அழிக்கிறது இல்லை தெரியுமோ. அதனாலதான் எல்லாருக்கும் 85 வயசு கொடுத்துருக்கேன். அவ நிறைய தபஸ் பண்ணி இழைச்சுன்றாலும், அவ இழைச்சின்றதுனால நம்ம 85 வாங்கிட்டு இருக்கோமா. அவ மட்டும் அந்த இளமையோட நன்னா வந்திருந்தா ஆளாளுக்கு 40-50 தான், அத்தோட அனுப்பிச்சு விட்டுருவோமோ. அதனால நமக்காக அவ தபஸ் பண்ணி இழைச்சிட்டு இருக்கா. தஸ்மாத் சம்ஹர கல்யாணி பிரஜா சர்வா சதுர்விதாக தர்ம சனாதனச்ச துவாம் சர்வார்த்தா பாஷயிஷ்யதி அதர்மோ நாஸ்திதே மிருத்யா சம்ஹரந்தியா இமா பிரஜாக. அப்பவ பேசுகிறாள், நான் கண்டிப்பா நீங்க சொன்னபடிக்கு கொல்றேன், ஆனால் எல்லாரையும் கொன்னு நான் பாபத்தை சம்பாதிச்சுக்க மாட்டேன். இன்னென்ன படிக்கு நான் அதுக்குன்னு ஒரு வழி வச்சுக்கிறேன். மிருத்யோ கிமிதம் அத்தியந்தம் தபாம்சி சரதீதிஹ நாஹம் ஹன்யாம் பிரஜாதேவ ஸ்வஸ்தாச்சாக்ரோஷசீஸ்ததா ஏததிச்சாமி சர்வேஷ தத்தோ வரமஹம் பிரபோ. தேவரீரிடத்தில் அடியனுக்கு ஒரு வரம் வேணும், கொடும். அதர்ம பயபீதாஸ்மி ததோகம் தப ஆஸ்திதா பீதாயாஸ்து மகாபாக பிரயச்ச அபயம் அவ்யவ ஆர்த்தாச்சானாகசி நாரி யாசாமி பவவே கதி. யாரு செய் நன்றி கொன்றானோ, யார் பிரத்தியார் சொத்துக்கு ஆசைப்படுறானோ, யார் பொய் சொல்லுகிறானோ, யார் ஒருத்தனை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருக்கிறானோ, இத போல ஒரு பட்டியல் படிக்கிறாவோ. ததா பவிஷ்யதே மிருத்யா சாது சம்ஹர போப் பிரஜாஹ லோபஹ குரோதஹ அபியசூய ஈர்ஷ்யா துரோஹா மோஹஸ்ச தேகினாம். யாரார நான் கொல்லுவேன்னு சொல்லுகிறாள். இந்த நோயெல்லாம் உள்ள வந்தா தான் நான் ஒருத்தரை கொல்லுவேன். எந்த நோய், மாரடைப்பு நோயா, ஏதானும் இல்ல சர்க்கரை நோயா, ஏதோ நோய்கள்லாம் சொல்லலாம் இல்லையோ. அந்த நோயை பத்தி எல்லாம் நான் பேசவே வரல. இப்போ அது வரும் போகும். நான் சொல்ற நோய் அதெல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய நோய். லோபம், ஒரே பேராசை, எல்லார்கிட்ட இருக்கிறது எங்கிட்ட ஒண்ணும். குரோதம், வரலன்னா கோபம். அபியசூய ஈர்ஷ்யா, யார பார்த்தாலும் இவன் நன்னா இருந்துட்டாங்கிற பொறாமை. ஈர்ஷ்யா கோபம், துரோகம், எப்படியான துரோகம் பண்ணி சம்பாதிச்சுடுறது. மோகம், எதை கண்டும் தப்பாவே புரிஞ்சுக்கிற மயக்கம். தேகினாம் அஹ்ரீஷ, வெக்கமே கிடையாது. எந்த தாழ்ந்த செயலை செய்தாலும் வெக்கமே இல்லாத இருக்கானே. பேராசை, பொறாமை, கோபம், வெட்கம் இல்லாமை, கருமித்தனம், இதுதான் பெரிய நோய். இந்த நோய் யாரார பீடிச்சிருக்கோ நான் அவள்லாம் தான் முதல்ல கொல்லுவேன். இவர்களை கொன்னா எனக்கு பாபம் வரக்கூடாதுன்னு கேட்டாவள். அவ கேட்டதே இந்த தபஸ் பண்ணி, இப்படிப்பட்டவர்களை கொன்னா எனக்கு பாபம் வரக்கூடாது. நான் தர்மஸ்தே பவிதா பிராணினாம் வை தொம்பை தர்மஸ்வம் ஹி தர்மஸ்த சேஷா தர்மியா பூத்வா தர்மதித்யா தரித்தி தஸ்மாத் பிராணான்
சர்வநேமான் நியச்ச, கண்டிப்பா உனக்கு நான் இதை கொடுத்துடுறேன், இனிமே நீ கவலைப்பட வேண்டாம், இதன்படிக்கு நீ கொன்று கொண்டிரு, இதனால் உனக்கு ஒரு ஆபத்து வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேதவியாசர் 16 ராஜாக்களுடைய சரித்திரம் சொல்றார். அதே நாரதருடைய கிருபை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அம்பரீஷ மன்னனுடைய சரித்திரம் சொல்றார், யயாதியினுடைய சரித்திரம் சொல்றார், அதே மாந்தாதாவுடைய சரித்திரம், சகரனுடைய சரித்திரம், ராமனுடைய சரித்திரம், நகுஷனுடைய சரித்திரம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. இவர்கள்லாம் எப்படி இருந்தார்கள், எதுக்கு சொல்றார், அவளும் இன்னைக்கு இல்லை, எல்லாரும் உட்காண்டே இருப்பாள் நினைக்கிறியா தர்மபுத்திரா, ஏதோ ஒரு விதத்துல போகணும். அப்ப யுதிஷ்டிரன் கேட்கிறான், ஏதோ ஒரு விதத்துல போகட்டும், ஆனா இதை போல சண்டை போட்டு அபிமன்யு போனோமா, ஏதோ ஒரு விதத்துல போனோம்னா அப்ப இது ஒரு விதம் தான். அவன் நல்ல வீரனாத்தானே போயிருக்கார், இறப்பு என்பது வராமல் போகாது என்று அவனுக்கு எடுத்துரைத்தார். தர்மபுத்திரன் ஓரளவுக்கு சமாதானமானார். இது ஒரு புறம். அப்பதான் அந்த பக்கம் போயிருந்த அர்ஜுனன் சண்டையை முடிச்சுட்டு திருகர்த்தர்களை மொத்த பேரையும் அழித்து விட்டு தன்னுடைய சிவிரத்தை நோக்கி வருகிறான். அடுத்த பருவம் பிரதிஜ்ஞா பருவம். அன்னைக்கு தான் அர்ஜுனன் பெரிய பிரதிஜை பண்றார். அன்றிரவு 13ஆம் நாள் ராத்திரி நடக்கிறது இதெல்லாம். அர்ஜுனன் திரும்பி வந்தவர், என்ன எங்கேயும் சுப நிமித்தங்களையே காணும், யாரு நம்மள வரவேற்கவே இல்லை, எங்கு பார்த்தாலும் நரி கூக்குலதா இருக்கு, கிண்ணுமே ஹிருதயம் திரஸ்தம் வாக்ச சஜ்ஜதி கேசவ ஸ்பந்தந்தி சாப்பனிஷ்டானி தாத்திரம் சீததி சாச்சுத, என்னுடைய உடம்பு நடுங்கிறதே, எங்கு பார்த்தாலும் சுப நிமித்தங்கள் தெரியலையே, ஏதானும் பெருத்த ஆபத்து வந்திருக்குமோ, யுதிஷ்டிரனுக்கு ஏதான ஆபத்தோ, துரோணாச்சாரியர் யுதிஷ்டிரர் பிடிக்கணும்னு திட்டம் போட்டிருந்தாரே, நடத்திருப்போ, வியக்தம் சிவம் தவ பிராத்து சாமாத்தியஸ்ய பவிஷ்யதி மாசு சக்கிஞ்சி தேவான்யது தத்ரானிஷ்டம் பவிஷ்யதி, ஏதோ அனிஷ்டம் இருக்கு அர்ஜுனா, ஆனா நீ நினைக்கிறா போல யுதிஷ்டிரனெல்லாம் பிடிச்சிருக்க மாட்டா, வா உள்ள போய் என்னான்னு விசாரிப்போம். அப்ப உள்ள பார்க்கிறான், எல்லார் முகத்திலையும் அனைவர் முகத்திலையும் களையே இல்லை, எல்லாம் துக்கத்துல ஆழ்ந்திருக்கா. ஓரளவுக்கு யூகிக்கிறான், பார்க்க அபிமன்யு மட்டும் காணும், மத்த எல்லாரும் இருந்தார்கள், அபிமன்யுவை காணோம். அப்ப அர்ஜுனன் ஊகித்து சொல்றார், மயா ஸ்ருதஸ்ச துரோணேன சக்கரவியூஹோ விநிர்மிதா நசவஸ்தஸ்ய பேத்தாஸ்தி வினா சௌபத்ரகம் அர்பகம். நான் கேள்விப்பட்டேனே, நான் புறப்பட்டு போனப்புறம் சக்கரவியூகம் அமைத்தாராமே துரோணாச்சாரியர், அந்த சக்கரவியூகத்தை உடைச்சுன்னு உள்ள போறதுக்கு 4 பேரை தவிர யாருக்கு சக்தி கிடையாது. அந்த 4 பேர்ல 3 பேர் உம்மோட இல்லையே, அப்ப சுபத்ரா மைந்தன் ஒத்தந்தானே உம்மோட இருந்தான், அப்ப அவனை போய் உடைச்சுன்னு உள்ள போச்சு நீரா, அப்படி ஒருவோட உடைச்சுன்னு போயிருந்தா நான் அவனுக்கு திரும்பி வர்றதுக்கு கத்து கொடுக்கலையே, நீங்க ஆறானு பின்னாடி போய் அவனை ரட்சிக்காமல் இருந்துட்டா, அதனால அவனை கொண்டுட்டார்களா வரைக்கும் போயிட்டான். அப்போ ஒரு விஷயத்தை யூகிக்கணும்னால் ரொம்ப பண்டிதர்கள் தெரிஞ்சவளா இருந்தா சரியா யூகிச்சிடறாளோ இல்லையோ, இதுதான் நடந்திருக்க வேண்டும்னு சொல்ல, ஆமாம் இதுதான் நடந்தது. புத்திர சோகார்த்திதம் பார்த்தம் தியாயந்தம் சாஸ்ருலோச்சனம் நிகிருக்கிய வாசுதேவஸ்தம் புத்திர அபிர்விப்புரதம் சர்வேஷாமேவ வைபந்தாக சூராணாம் அனிவர்த்தினாம் க்ஷத்ரியாணாம் விசேஷேன ஏஷாம் யுத்தேன ஜீவிகா. ஓவன்னு பெருங்குரல் எடுத்து புலம்பினான், அனைவர் பேரிலும் கோபப்பட்டான், இப்போதே துரியோதனாதிகளை அழிப்பேன்னு புறப்பட்டான். வாசுதேவன் சமாதானம் பண்ணினார். அவன் சிறந்த வீரன் அர்ஜுனா, அவன் போவதற்குத்தான் என்று இருந்தான். ஆகவே எத்தனை யோத்தாக்களை அழிச்சுட்டு போயிருக்கா, மகாரதிகள் 6 பேர் போயிட்டார்கள். நிற்க மாட்டாமல் துரோணரும் துரியோதனனும் துச்சாசனனும் கர்ணனும் புறமுதுகிட்டு ஓடினார்கள். இப்பேற்பட்ட பண்ணிருக்கான்னா நீ ஒரு வீரத்தந்தையாக அவனுக்கு அஞ்சலிதான் செலுத்த வேண்டும் என்று கூற, அப்பதான் அர்ஜுனன் சபதம் எடுக்கிறான். எந்த ஜெயத்ரதன் என் மகன் அழிவுக்கு காரணமாக இருந்தானோ அந்த ஜெயத்ரதனை நாளை போர், இப்ப 13ஆம் நாள் போர் முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு ராத்திரி தான் பேசிட்டு இருக்கா, 14வது நாள் போர் அன்று மாலைக்குள் ஜெயத்ரதனை அழிப்பேன். ஒருவேளை சூர்யாஸ்தமனத்துக்குள் ஜெயத்ரதனை அழிக்கவில்லையானால் சித்தை நெருப்பை மூட்டி நானே அதில் குதித்து என்னை முடித்துக் கொள்ளுவேன் என் அர்ஜுனன் பிரதிஜை பண்றார். ச வாரியமானோ ரதிபிகி மைச்சாபி சுரக்ஷிதே ஆஸ்மான் அபிஜகாமாசு பீடையன் நிஷிதைஷரைஹி சத்தியம் வஹ பிரதிஜானாமி ஸ்வஸ்பி ஹந்தா ஜெயத்ரதன். நான் இப்ப சத்தியமிட்டு சொல்லுகிறேன், ஸ்வஹ நாளை ஜெயத்ரதனை மாலைக்குள் அழிப்பேன். நச்சேத் வதபயாத் பீதா தார்த்தராஷ்டிரான் பிரஹாஸ்யதி நச்சாஸ்மத் சரணம் கச்சேது கிருஷ்ணம் வா புருஷோத்தமன். கண்ணா உன்னுடைய திருவடிகளை பற்றி காப்பாற்றுன்னு அவன் மன்றாடினாலே ஒழிய நாளை என் கையில் இருந்து அவனை காப்பாற்ற ஆள் கிடையாது. ஒருவேளை உங்ககிட்ட அவன் கேட்டுட்டான்னு வச்சுக்கோ, அப்ப என்னால் அழிக்க முடியாது. அதை தவிர மற்ற 6 இடத்துல போனாலும் அவன் கொலை நிச்சயம். இது அவன் சுரண்டு இருக்கிறச்சே ஒற்றர்கள்லாம் எடுத்துன்னு போனா ஜெயத்ரன் இடத்துல வார்த்தை மாறாம சுருட்டான். இதுதான் நடந்திருக்கு. ஜெயத்ரதா பார்த்துக்கொள். அவன் சொன்னா பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்தான், கட்ட ஆரம்பிச்சான். துரியோதனன் என்ன ஏதோ பிரயாணத்துக்கு புறப்படுறாப்புல இருக்கே, வந்த காரியம் ஆச்சு, நான் போயிட்டுறேன், நீங்கள்லாம் போயிட்டு வாங்க.
நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் ஊருக்கு போயிடுறேன்ட்டான். நான் ஊருக்கு போனோம், நீங்களாம் எங்க போனோமோ எப்படி போறீர்கள் எனக்கு தெரியும், எங்க போறீர்கள், நான் அந்த இடத்துக்கு உங்களோட வர்றதா இல்ல, அதனால நான் புறப்பட்டு ஊருக்கு போறேன்னு புறப்பட்டான். ஏவம் விலபமானந்தம் பயாத் வியாகுல சேதசம் ஆத்மகாரிய கரியஸ்துவாது ராஜா துரியோதனோ பிரவீத். அப்ப தங்காரியத்திலேயே குறியா இருந்த துரியோதனன் அவனை சமாதானப்படுத்தி மொத்த பேரையும் ஒன் பக்கத்திலேயே நிறுத்தி வச்சு, இன்னைக்கு எப்படியான உன்னை காப்பாற்றி விடுகிறேன், கவலைப்படாதே அப்படின்னு அவனுக்கு உறுதி கொடுத்தான். அவன் அரமனசோட இருக்கேன்னு ஒத்துக்கொண்டான். இது ஒரு புறம். மற்ற புறம் கூடாரத்துக்குள் திரௌபதி வந்தாள். ஓ உயர்ந்த பிள்ளை இறந்தான்னு அழுதாள். பக்கத்துல சுபத்ரா தேவி அழுகிறாள். அவர்களுக்கு கண்ணன் உபதேசம் பண்ணி சமாதானப்படுத்துறார். மாசோகம் குரு வார்ஷ்ணேயி குமாரம் பிரதி சஸ்னுஷா சர்வேஷாம் பிராணினாம் பீரு நிஷ்டைசா கால நிர்மிதா. அனைத்து ஜீவர்களுக்கும் காலம் என்பது வரையறுத்து வைக்கப்பட்டிருக்கு. காலதேவனை தாண்டி நம்மாரும் ஜெயிச்சிட முடியாது. குலேஜாதஸ்ய தீரஸ்ய க்ஷத்ரியஸ்ய விசேஷதா. க்ஷத்ரிய குலத்துல பிறந்தாலே மரணத்தை எதிர்பார்த்து தான் ஒரு பிள்ளை இருந்தாகணும். அவன் மரணம் அடைவான்னு தாய்க்கும் எதிர்பார்ப்பு இருக்கணும். சதிருஷம் மரணம் சேதத் தவ புத்திரஸ்ய வாசுசா திஷ்டியா மகாரதோ தீரா பிதுஸ்துல்ய பராக்கிரம சாட்சாத்ரேன விதினா பிராப்தா வீர அபிலஷிதம் கதி. ஓரொரு வீரனும் எந்த கதி கிடைக்க வேண்டும்னு விரும்புவனோ அந்த கதி இவனுக்கு நீ கிடைச்சிருக்கு. அதனால திரௌபதி நீ புலம்பாதே, கண்டிப்பா இவனுக்கு பதிலுக்காக அர்ஜுனன் அடுத்த நாள் அழிச்சுடுவான். ஜெயத்ரதன் மாளப்போவது உறுதி, கவலைப்படாதேன்னு ஆஸ்வாசப்படுத்தி அனுப்பினாள். ஏன் உன் பக்கத்துல போயிட்டான்னு நினைக்கிறியா, அவா பக்கத்துலயும் தான் எத்தனையோ பேர் போயிட்டார்கள். அப்ப அவர்களும் அழத்தான் போறா. அழுகை யுத்த பூமிக்கு பொது. சரின்னு அவளும் சமாதானப்பட்டு போனா. அப்ப கண்ணன் ராத்திரி உட்கார்ந்து யோசிக்கிறார். நாளைக்கு இந்த அர்ஜுனன் ஏதோ பிரதிஜை பண்ணிவிட்டார், ஆராய்ச்சியே பண்ணாத பிரதிஜை பண்ணிருக்கார், நாம் இருக்கிறோங்கிற தைரியத்துல பண்ணிருக்கான். அதனால தாருகன்னு தென் தேரோட்டிய கூப்பிடுறார் கண்ணன். ரொம்ப ரகசியமா தாருகனிடத்தில் எடுத்து சொல்றார். ததோ அர்ஜுனஸ்ய பவனம் பிரவிஷ்ய அப்பிரதிமம் பிரபு அனர்ஜுனம் இமம் லோகம் முகூர்த்தம் அபி தாருக உதீக்ஷிதும் ந சக்தோகம் பவிதா ந தத்ததா. ஏ தாருகனே, அவருடைய தேரோட்டி. கண்ணன் இப்ப தேரோட்டியா இருக்கார். கண்ணனுடைய தேருக்கு ஓட்டி தாருகன். தாருகனை கூட்டு பேசுறார். அர்ஜுனன் இல்லாத இந்த லோகத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல தாருகா. கண்ணன் சொல்றாரு வந்துட்டு, இத்தனை நாளி யாரும் போப்பறான்னு எல்லாருக்கும் கதை சொல்லிட்டு இப்ப தான் சொல்றாரு தாருகனை கூப்பிட்டு, அர்ஜுனன் இல்லாத லோகத்தை நினைச்சு பார்க்க முடியல, அவன் இல்லாத நான் இருப்பேனான்னு தெரியல. அது என்னமோ அத்தியந்த ஒரு வாஞ்ச அன்பை அவன் பேர்ல நான் வச்சுட்டேன். இதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த அனுபவத்தம் பெத்தாம் பாருங்க, அவனைத்தான் சொல்லணும். இப்போ இப்பேற்பட்ட கண்ணனிடத்தே கண்ணன் ஊருகி தாருகனை ராத்திரியில கூப்பிட்டு, இந்த அர்ஜுனன் நாளைக்கு நான் காப்பாற்றி ஆகணும், அதனால என் தேரை தயாரா வச்சுக்கோ, இவன் என்ன பண்ணுவனோ தெரியாது, அவனுக்கு ஏதான ஆபத்து வரும் போல் இருந்தால் அப்ப என்னால தேரோட்டியா உட்காண்டிருக்க முடியாது. என் வார்த்தையை பத்தி எனக்கு கவலை இல்லை தாருகா, அர்ஜுனன் நன்னா இருக்கிறத பத்தி தான் எனக்கு கவலை. ஆகவே தேர் தயாரா இருக்கட்டும். கூட சொல்றார், என்னுடைய சக்கரம் சங்கம் கதை அசி சார்ங்கம் அனைத்தையும் அதே தேரில் வை, சக்கரத்தாழ்வான இடத்துல சொல்லி வை, நாளை தேவை ஏற்பட்டால் கண்ணன் யுத்தத்தை முடித்து விடுவான்னு சொல்லி வை. என்ன தாருகனிடத்தை அவ்வளவு தயார். அர்ஜுனனுக்கு ஏதான ஒரு ஆபத்துன்னு சொன்னால் கண்ணன் அடுத்த நிமிஷம் கையிலே யுத்த கருவிகள் எடுத்து போரிடத்துக்கே தயாரா. தாருகனிடத்துல சொல்றார், நகி தாரான மித்ராணி ஞாதையோ நச்ச பாந்தவாக கஷிதன்ன பிரியதரா குந்திரி புத்தான் மமார்ஜுனாத். மேல சொல்றார், எனக்கு தாரத்தினிடத்திலையோ மகன்களிடத்திலையோ மகர்ஷிகளிடத்திலையோ ஒத்தரிடத்துல விருப்பம் கிடையாது தாருகா. எல்லாரிடத்திலையும் நான் நடுநிலை தட்டஸ்தனா இருப்பேன், உதாசீனா இருப்பேன். கைப்பிடித்தவளா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, யாருக்கும் உதவுவேன், அவ்வளவுதான். ஆனா என்னமோ தெரியல, அர்ஜுனன் இல்லாத லோகத்தை என்னால நினைச்சு பார்க்க முடியல. நானும் பிரேமம் வைத்தேன்னு சொன்னால் ஓர் அர்ஜுனனிடத்திலே, ஆக நீ தேர தயாரா நாளைக்கு வைத்துக்கொள், அத்தனை ஆயுதங்களையும் தயார்படுத்திடு. ஷோ நிரூக்ஷந்தி மே வீரம் திரையோலோகா மகாஹவே தர்மஸ்யார்த்தே சமரே பராந்தகஸ்ய தாருக. தாருக, ஒரு வேளை நாளைக்கு என் வீரத்தை லோகம் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம், அவசியமில்லை. ஆனா நாளைக்கு ஒருவேளை அந்த நிர்பந்தம் வரலாம். வந்தால் நீ தேரோட்டத்துக்கு தயாராரு. அர்ஜுனன் எந்த நிலையில இருப்பான்னு எனக்கு தெரியல, நீ எல்லா ஆயுதங்களையும் தயார் வச்சிரு. யதாமே கதாம் கௌமோதகீம் திவ்யாம் சக்திம் சக்கரம் தனுஷரான் ஆரோப்பியவை ரதே சூத சர்வோபகரணானி ச ஸ்தானம் ச கல்பயித்வாத ரதோபஸ்த்வஜஸ்யமே. என்னுடைய ரதத்துக்கு மேல கருட கொடிய கட்டி வேணுட்டார். கருட கொடி தயாரா இருக்கட்டும், என்னுடைய அனைத்து பதாகங்கள் தயாராக இருக்கட்டும். சரின்னு அவரும் தயாரா எடுத்து வச்சுட்டார். அன்னைக்கு ராத்திரி கண்ணன் நினைக்கிறார், இவனுக்கு பாசுபதாஸ்திரம் இல்லாவிட்டால்
இவனால் நாளைக்கு ஜெயத்ரதனை அழிக்க முடியாது. ஆனா இப்ப எங்க போவான் பாசுபதாஸ்திரத்தை? ஏற்கனவே பெற்றிருக்கிறான். ஆனா பெற்றிருக்கிறத உறுதிப்படுத்தணும், அது இருக்குங்கிறத வாங்கணும். இப்ப போய் கைலாச யாத்திரை பண்ணாதான் பாசுபதம்ங்கிற நிர்பந்தம். கண்ணன் பார்த்தார், இங்கிருந்து இவனால கைலாச யாத்திரை இப்ப போக முடியாது, யுத்த பூமியை விட்டுட்டு எப்படி போக? அதனால ராத்திரி அவனை சொப்பனத்திலேயே கைலாசம் கூட்டின்னு போறார். அதைத்தான் ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார், சிவன் முடிமேல் தான் கண்டு. அப்ப பாசுபதாஸ்திரத்துக்காக கைலாச யாத்திரை போனோம்னா அர்ஜுனன் கவலைப்பட்டான், கண்ணனே நான் எப்படி யாத்திரை போவேன்? இப்போ அங்க போனா தான் பாசுபதம் வாங்கிட்டு வர முடியுமாமே. கண்ணன் சொன்னார், கைலாசத்தையும் பிரம்மாவின் சத்தியலோகத்தையும் எல்லாத்தையும் விஸ்வரூபத்துல என் திருமையிலே தானே பார்த்தேன் அர்ஜுனா, உனக்கு தானே காமிச்சேன், அது இப்ப கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்ல, பார்த்தன் தெளிந்துழிந்த பைந்துடாயான் பெருமைன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு. அப்ப 4 புஷ்பத்தை எடுத்து பெருமான் திருவடிகள் இட்டு அர்ச்சிக்கிறான். அந்த புஷ்பத்தை மறுநாள் பொழுது விடுந்து சிவனுடைய தலையில பார்த்திருக்கான். கண்ணன் சொல்லுகிறார், என்னோட வா, உன்னை சொப்பனத்தோட நான் அழைச்சின்னு போறேன். ராத்திரி அப்படியே அர்ஜுனன் தூங்குறான், சொப்பனத்துல கண்ணன் அழைச்சின்னு போறார். எங்கேயும் இல்லை, கண்ணனை பிடிச்சிருக்கான், அவ்வளவுதான். பிடிச்சின்றதுக்கு பாசுபதாஸ்திரத்துக்காக கைலாச யாத்திரையை கூட்டின்னு போய் அங்க பரமசிவன் கேட்கிறார், ஏது அர்ஜுனன் அழைச்சின்னு வந்திருக்கீர்? ஆமாமா, உங்ககிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கி கொடுக்கணும்னு. அர்ஜுனன் தூங்கிட்டு இருக்கானே, இங்க எங்க கூட்டின்னு வந்தீர்னார் அவர். அவனை சொப்பனத்துல கூட்டின்னு வந்தேன். சொப்பனத்துல அழைச்சின்னு வந்து பாசுபதம் கொடுக்கணுமான்னா, அழைச்சின்னு வந்துட்டேன், குடுப்பீரான்னு அழியாக்குவீரா? இப்போ நாம தான் கூட்டின்னு வந்திருக்கோம், நான் அழைச்சின்னு வந்திருக்கேன்னு தெரியும். கண்ணன் பேச்சுக்காகவே பாசுபதத்தை மறுபடியும் பரமசிவனார் கொடுத்தார். சொப்பனத்திலே வாங்கி கொண்டு திரும்பி விட்டார். கண்ணன் சொல்லுகிறார், என்னோட வா, உன்னை சொப்பனத்தோட நான் அழைச்சின்னு போறேன். ராத்திரி அப்படியே அர்ஜுனன் தூங்குறான், சொப்பனத்துல கண்ணன் அழைச்சின்னு போறார். எங்கேயும் இல்லை, கண்ணனை பிடிச்சிருக்கான், அவ்வளவுதான். பிடிச்சின்றதுக்கு பாசுபதாஸ்திரத்துக்காக கைலாச யாத்திரையை கூட்டின்னு போய் அங்க பரமசிவன் கேட்கிறார், ஏது அர்ஜுனன் அழைச்சின்னு வந்திருக்கீர்? ஆமாமா, உங்ககிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கி கொடுக்கணும்னு. அர்ஜுனன் தூங்கிட்டு இருக்கானே, இங்க எங்க கூட்டின்னு வந்தீர்னார் அவர். அவனை சொப்பனத்துல கூட்டின்னு வந்தேன். சொப்பனத்துல அழைச்சின்னு வந்து பாசுபதம் கொடுக்கணுமான்னா, அழைச்சின்னு வந்துட்டேன், குடுப்பீரான்னு அழியாக்குவீரா? இப்போ நாம தான் கூட்டின்னு வந்திருக்கோம், நான் அழைச்சின்னு வந்திருக்கேன்னு தெரியும். கண்ணன் பேச்சுக்காகவே பாசுபதத்தை மறுபடியும் பரமசிவனார் கொடுத்தார். சொப்பனத்திலே வாங்கி கொண்டு திரும்பி விட்டார். கண்ணன் திருவடிகள்ல 2 புஷ்பத்தை சேர்த்த உடனே மோட்சத்தையுமே அடைந்தா போலே சிவபிரானே ஆச்சரியப்பட்டார். அது பாசுபதத்தை திரும்ப பெற்றது. அத்தோட பிரதிஜா பருவம் முற்றிற்று. அடுத்தது ஜெயத்ரத வத பருவம். 5 நிமிஷம் அத்தோட நீங்க உபன்யாசம் முடிச்சுடுறேன். ஜெயத்ரதன் அன்னைக்கு மாலைக்குள்ள வதம் பண்றேன்னு சொல்லியிருக்கார். பெரும் போர், கடும் போர், 14வது நாள் போர், ரொம்ப பெரிய போர். அன்னைக்கு மாலையில தான் ஜெயத்ரதன் அழிக்கப்பட்டான். ஜெயத்ரத வத பருவத்தில் திருதராஷ்டிரன் முதல்ல விலாபம். இவ்வளவு பெரிய பிரதிஜை பண்ணிட்டு அர்ஜுனன் சண்டை போடுறார். யாரும் அவரை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லையா? ஏன்னு சஞ்சய நடத்துல கேட்டு இருக்கார். அப்போது சலிலே ஜனிதே தஸ்மின் கௌந்தே ஏன மகாத்மனா, ஏற்கனவே திரிகர்த்தர்கள் அழிஞ்சு விட்டார்கள். இன்னைக்கு மிச்சம் இருக்கிறவாளை திரட்டி ஒரு நாளும் ஜெயத்ரதனுக்கு கிட்டக்கு போக விடக்கூடாதுன்னுட்டு துரோணாச்சாரியர் ஒரு வியூகம் அமைச்சிருக்கார். வெளியில சக்கர வியூகம், அந்த சக்கர வியூகத்துக்குள்ள பத்ம வியூகம், பத்ம வியூகத்துக்குள்ள சூச்சி வியூகம், சூச்சின ஊசி வியூகம். இதை தாண்டிட்டு ஜெயத்ரதனை உள்ள நிறுத்திருக்கார். கிருபாச்சாரியன், கிருதவர்மா மற்றும் உண்டான சல்யன், கர்ணன், துரோணர், கிருப எல்லாரும் அவனை ரட்சிக்கிறதுக்காக நிற்கிறார்கள். ஆனா அர்ஜுனன் உள்ளே நுழைந்தவன் கண்ணனே. முதல்ல துரோணர் முன்னால் நிற்கிறார். இவரை தாண்டி கொண்டு வியூகத்தை உடைச்சுன்னு உள்ள போவோம். இன்னைக்கு மேல 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 எங்க ஜெயத்ரதன் இருப்பானோ அவனை நோக்கி போறதுதான் ஓட்ட வேண்டிய உன் வேலை. நீ அதே ஓட்டின்னு போ. நான் அனைத்தையும் அடித்து புரட்டி கொண்டு நான் வந்துட்டே இருக்கேன், குறுக்க நிறுத்தாதே. துரோணாச்சாரியரோட சண்டை போட்டான். திரும்ப திரும்ப சண்டை நடந்துட்டே இருந்தது. கண்ணன் சொன்னார், இவர் இப்படியே தான் இருந்துட்டே இருக்க போறாரு, இவர் நாளைக்கு பார்த்துப்போம். அதனால நீ இவரோடய சண்டை போட்டுருந்தீங்கன்னா நமக்கு நேரமே கிடையாது. இப்போ ஒண்ணு செய், அவர் பிரதட்சணம் வந்துட்டு சேவி கிளம்பிட்டே இருந்துட்டார். துரோணாச்சாரியர பிரதட்சணம் வந்தா நமஸ்காரம் பண்ணிட்டு, தேவரீர் ஆச்சாரியன் நான் சண்டை போடுறதா இல்லையா? இப்போ கோழையாட்டம் ஓடாதேன்னா, ஆச்சாரியன்ட்ட ஓடுறதுக்கு என்ன கோழத்தனுட்டான். அதனால பேசுறதுக்கே இல்லை. துரோணர் தாண்டி போயிட்டான், அர்ஜுனன் தாண்டினா அடுத்தது யார் வந்தாலும் அதே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. பீமசேனன் வந்தார், அர்ஜுனன் எங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போயிருக்கார். பீமசேனன் விடல, பெரிய கதை எடுத்து ஓங்கி அடிச்சான். 8 தேர்ல மாறினார் துரோணாச்சாரியர். 8 தேரையும் அழிச்சான். இனிமே நமக்கு தேரே இல்லைன்னு தரையில விட்டார். இது அடுத்து பீமசேனன் வரும்போது அப்ப அர்ஜுனன் துரோணரை தாண்டி கொண்டு போக கர்ணன் தடுத்தான், அழிந்தே போனான், நிற்க முடியல. எதிர்த்து சல்யன் வந்து தடுத்தான், மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்துட்டான். துச்சாசனன் வந்தான், ரத்தம் கத்தி ஓடினான். துரியோதனன் வந்தான், என்ன சண்டை போட்டும் தாங்கல. அப்படியும் தாங்கலன்ட்டு துரோணாச்சாரியர் வந்து அவனுக்கு ஒரு தங்க கவசம் போட்டு விட்டார். உடம்பு முழுக்க தங்க கவசம் போட்டு, இது அவனால உடைக்க முடியாது போன்னு அனுப்பிச்சார்.
அதை தவிர கவச்சத்தோட நிக்கிற அவனை தவிர அவன் தேரோட்டி குதிரை இருக்கிற அஸ்திர சஸ்திரம் மொத்தத்தையும் வெட்டி வெறும் கவச்சத்தோட தரையில் நுழைச்சிட்டான் அர்ஜுனன். அவனும் தோற்றோடி ஓடினான். தனியா தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கா. மத்தியான உச்சி வெயில் 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் 4.5 மணி நேரம் தான். அதற்குள்ள சூரிய அஸ்தமனம் ஆயிட போறது. பாதி தூரம் இனிமே தாண்டி போகணும். அப்ப கண்ணன் சொல்றார், அர்ஜுனா குதிரைகளுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, மேல அதுகளால ஓட முடியாது போல் இருக்கு. தவித்தான் அர்ஜுனா, எனக்கு 4.5 மணி நேரம். உனக்கு இருக்கிறதெல்லாம் குதிரைக்கு தெரியுமா அர்ஜுனா? அதுக்கு எப்ப கொள்ளு காட்டுமோ காட்டணும், எப்ப தண்ணீர் கொடுக்கணுமோ கொடுக்கணும் என்று சொல்லி, இப்ப எங்க யுத்த பூமியில தண்ணீருக்கு போவேன்? ஒரு இடத்தை காட்டி இங்க அஸ்திர பிரயோகம் பண்ணுன்னா வாருணாஸ்திரம் பிரயோகம் பண்ணான். அங்கிருந்து தண்ணீர் ஊற்றா எடுத்தது. அப்ப கண்ணனுடைய அதீதமான ஆசையாலே அந்த இடத்தையே ஒரு சின்ன பிருந்தாவனமா மாத்திட்டார். அவருக்கு அப்படியே இருந்த ஆசையோ இல்லையோ, குதிரைகளை பார்த்தார். ஓஹோ, நமக்கேற்றவா எல்லாரும் இங்க வந்திருக்கான்னு அந்த இடம் பிருந்தாவனமாச்சு, சோலையாயிடுதான். அந்த குருக்ஷேத்திர பூமிக்குள்ள ஹம்சங்கள், பக்கத்துல இருக்கிற பறவைகள், குயில், மான் எல்லாம் வந்துட்டான். பாக்கிறதுக்கு அந்த இடம் நன்னா இருந்ததுன்னா நாரத பகவானே வந்துட்டார். அவர் வந்த உடனே அந்த இடம் ரொம்ப ரமணீயமா இருந்துதான். அப்பதான் கண்ணன் மெதுவா குதிரைகளை அவிழ்த்து ஒரு இடமா போய் தண்ணி காட்டுட்டு அது குதிரைகளை புரள விட்டாராம். அது நன்னா உடம்பு இருக்கிற களைப்பு தீர மண்ணுல இப்படி அப்படி புரண்டுதான். புரண்டப்புறம் ஒரு குதிரையா தன் கையால தலைமையில நீவி விடுவாராம். அதுக்கப்புறம் தான் அதுகளுக்கு நன்னா உடம்பு சுத்தமாச்சு. பக்கத்துல இருக்கிற பழம்பாயெல்லாம் அதுக்கு கொடுத்து, புல்லு காட்டி, கொள்ளெல்லாம் வச்சு, அதுக்கு வேண்டிய தண்ணீர் கொடுத்து, இப்படி அப்படி அதுகளை ஒலாத்த விட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்தது. ஒரு 6 மணி 3/4 மணிக்குள்ள சரியாச்சு. இப்பதான் குதிரை ஓட தயாரா இருக்கு. வா அர்ஜுனா, இயற்கைக்கு விரோதமா நடக்காதே. நீ யாரோ நினைச்சுன்னு சபதம் போட்டுட்டு குதிரை உன்னோட ஓடி வரணும்னா விட போறதா? இப்ப நமக்கே கூட மழை பெஞ்சா ஆகாது, வெயில் அடிச்சா ஆகாது, உட்கார்ந்து ஆகாது, நின்ன ஆகாதுன்னா இப்ப எதுதான் ஆகும்? லோகத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துதான் தீரும். ஒரே குளிரா இருக்கே, மாறினா தேவையில்லையா? சித்திர மாசம் வந்து ஒரே வெயிலா இருக்கேன்னா, ஐப்பசி மாசம் வந்தது ஒரே மழையா இருக்கேன்னா, மார்கழி மாசம் வந்துருக்கு, குளிர் தான் வரும். அப்ப மாறி மாறி வரத்தானே போறது. உலக இயற்கையை நாம மாத்தக்கூடாது, பொறுத்துன்னு தான் போகணும். சல்யான் உத்ருத்ய பாணிபியாம் பரிசிருஜ்யத தான் தயான் உபாவர்த்தே யதாநியாயம் பாயயாமாச வாரிசா. அதுக்கு கண்ண நன்னா நீரூட்டினாராம். இட்டமான பசுக்களை இனிதி மறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமேனு பாசம். அவருக்கு சின்ன வயசுலேயே பசுமாடு கண்ணுக்குட்டிகளுக்கு நீரூட்டி விடுறதுல அவ்வளவு ஆசை. தானே குடிச்சு காட்டுவாராம். சின்ன கண்ணுக்குட்டி பிறந்திருந்தா அதுக்கு நக்கி குடிக்க தெரியாது. நல்ல கைய பின்னாடி கட்டிட்டு யமுனை ஆத்துல குறிஞ்சு நாக்கால தானே நக்குவராம். அதை பார்த்துட்டு ஓஹோ இப்படித்தான் தண்ணீர் குடிக்கணும் போல் இருக்குன்னு குதிரை கத்துக்குமா, மாடு கத்துக்குமா. அதனால இவருக்கு ரொம்ப ஆசை. அந்த பசுக்களுக்கு, அங்க இருக்க அந்த குதிரைகளுக்கெல்லாம் நீர் ஓட்டினார். சதால் லப்தோதகான் ஸ்நாதான் ஜக்தான்னான் விகதக்லமான் யோஜயாமாச சம்கிருஷ்டா புனரேவ ரதோத்தமே. மறுபடியும் தேரில் ஏறி கண்ணன் அமர்ந்தான். வெகு வேகமாக போர் தொடர்ந்தது. ஒருத்தரா ஜெயித்து கொண்டு ஜெயத்ரதனுக்கு பக்கத்துல போறா. கடும் போர் தான். ஆனா எத்தனை பேர் அழித்து அவ பூரிஸ்ரவஸ்ன்னு பெருசா சண்டைக்கு வந்தான். சாத்திகையோட பூரிஸ்ரவஸுக்கு சண்டை. அப்படியும் இந்த அற்புத பராக்கிரமங்கள் பூரிஸ்ரவஸ் முடிஞ்சு போயிட்டான். தாண்டி தாண்டி போயிருந்தாலும் கண்ணன் சொல்றார், மணி 5:40 ஆச்சு அர்ஜுனா, பார்த்தா இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்காப்புல இருக்கு. இதற்குள் இவர்களை இன்னும் கிருபர் இருக்கார், கிருத்தவர்மா இருக்கார், அவர்களை தாண்டி இப்போதைக்கு போக முடியும்னு தெரியல. ஒண்ணு செய்வோம், இந்த சூரியனை சட்டுன்னு நான் மாறையால மறைக்கிறேன். அந்த சூரியன் மறைஞ்சுட்டான்னு உடனே சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னு எல்லாரும் நிப்பா. ஜெயத்ரதன் அவ போக மாட்டான். சூரியாஸ்தமனம் ஆயிடுத்து, இனிமே அர்ஜுனன் நம்ம கொல்ல மாட்டான்னு கிட்டக்க வருவான். அப்ப வர்ற சமயத்துக்கு நான் சூரியனை விலக்கி விடுறேன். சூரியன் இருக்கார், உண்மையில சூரியன் இருக்கார். அந்த சமயத்துக்கு நீ ஜெயத்ரதன் அழிச்சு விடலாம்ட்டு ஸ்ருத்வா நிநாதம் தனுஷ்ச தஸ்ய விஷ்பட்டம் உத்கிருஷ்டம் விவாந்தகஸ்ய சக்ராசனி ஸ்போடசமம் சுகோரம் விகிருஷ்யமானஸ்ய தனஞ்சயேன. அவனுடைய நீண்ட காண்டீபத்தை தனுஷ் டங்காரம் ஏற்படுத்தி கொண்டு அருகே அருகே போகிறான். ஜெயத்ரதனுக்கு ஒரு புறம் பயம். அப்ப கண்ணன் பண்ணதை சொல்றார், ஏதஸ்மின்னேவ காலேது திருதங்கச்சதி பாஸ்கரே. மேற்கு நோக்கி பாஸ்கரன் வேகமா இறங்குறார். திருதங்கச்சதி பாஸ்கரே அப்ரவீத் பாண்டவம் ராஜன் பரமானோ ஜனார்தனா. ஜனார்தனன் பாண்டவனான அர்ஜுனனை பார்த்து சொல்றார், வேகமா போ, நாழி இல்லே. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தியானா இந்த யுத்தத்தை நீ முடிக்க முடியாது, நீதான் முடிவாய். யோகமத்திர விதாஸ்யாமி சூரியஸ்த ஆவரணம் பிரதி அஸ்தங்கத இது வெக்தம் திரக்ஷத்தே கஹாச சிந்துராட். அஸ்தமனம் ஆயிடுத்து அவன் பிரமிப்பான், மயங்குவான். அதை நான் மறைக்கிறேன்னு சொல்லிட்டு சக்கராயுதத்தை நினைத்தார். ஆழி கொண்டு இரவி மறைத்ததுன்னு போசரம். சக்கராயுதம் ஒரு 1000 சூரியர்களை ஒரு சேர எரித்தா என்ன ஒளியோ அந்த ஒளி. ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவினாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம்
சரணம்னு சொல்றோம் இல்லையோ. அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார் கைகளலான் நேமியான் நம்மேல் வினகழிவான் 1000 சூரியன் கோட்டி சூரிய பிரகாசத்தோட வர அவ்வளவு பெரிய பிரகாசம் இன்னொரு ஒளி பேர்ல பட்ட இருட்டி போடும் இல்லையோ. ஒரு ஒளி இன்னொரு ஒளி பெரும் ஒளி வந்தாலே கண் இருண்டு போடும். அந்த ஒளியிலே சூரியனே இல்லை என்று எல்லாரும் நினைச்சு, ஓ சூரியன் அஸ்தமிச்சுட்டார், ஜெயத்ரதன் தப்பிச்சுட்டான், அப்ப அர்ஜுனன் மாண்டானா? ஏதஸ்தமிதி பீபத்சு கேசவம் பிரத்யபாஷத ததா அசிருஜத்தம கிருஷ்ணா சூரியஸ்ய ஆவரணம் பிரதி யோகி யோகேன சம்யுக்தா யோகினாம் ஈஸ்வரோ ஹரிஹி தே பிரகிருஷ்டா ரணேராஜன்னு நாபஷ்யன்னு சைனிகா ரவி இல்லே சூரியன் இல்லேன்னு பார்த்து, சூரியன் இல்லையே அப்படின்னு அனைவரும் மேல் நோக்கி பார்த்துட்டு இருந்தா, அவ மேல் நோக்கி சூரியனை தேடுற தருணத்தை கண்ணன் உபயோகப்படுத்தி கொண்டார். அயம் காலோ மகாபாகா வதாயாஸ்ய துராத்மனா சிந்தி மூர்தானமஸ்யாசு குரு சாபல்யமாத்மனா. நீ போட்ட பிரதிகை இப்ப நிறைவேற்றிக்கொள். அதோ சூரியன், இதோ ஜெயத்ரதன், காண்டீபத்தை விடாதே, இப்போதே செலுத்து. அர்ஜுனன் சட்டென்று தன் அம்பை பூட்டினான். பூட்டினவன் தலையில விட போற சமயத்து கண்ணன் சொல்றார், அம்பு அவன் தலைய கொய்துக்கணும், தலை கீழே விழக்கூடாது, அம்பு தலையை எடுத்துன்னு போனோம்னார். இவர் என்ன புதுசா சொல்றான்னு அர்ஜுனன் அதை போலவே வில்ல வளைத்தான், அம்பை இட்டான். அம்பு தலையை கொய்துன்னு மேல போறது, அது கீழே விடுற சமயத்துக்கு அடுத்த அம்ப விடுறான். அது மறுபடியும் கீழே விடுற சமயத்துக்கு அடுத்த அம்ப விடுறான். கேட்கறான் கண்ணன் இடத்துல, நான் எவ்வளவு நேரம் இதை போல தலையை ஆகாசத்துல வச்சுட்டு இருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லுன்னார். இதே ஜெயத்ரதனுடைய தந்தையார் ஒரு இடத்துல சமந்த பஞ்சகத்துக்கு வெளியில, இது குருக்ஷேத்திர பூமி, இந்த குருக்ஷேத்திர பூமிக்கு வெளியில சாயம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். அவர் மடியில இந்த தலையை கொண்டு போய் போட்டு விடுவோம். அதே போல விட அம்பு நேர தலையை எடுத்துன்னு போச்சு. சமந்த பஞ்சகம் வெளியில உட்காந்துருக்கார், ஒரு தலையில அவருடைய மடியில போய் விழுந்தது. அப்ப சொல்றார், தேஹன்யமானா வீரேன யோதாராஜன் ரணேதவ பிரஜகு சைந்தவம் பீதா தௌசமம் நாபிய தாவதான். அவருடைய தாப்பனார் அவருடைய தாப்பனாருக்கு விருத்த க்ஷத்ரர் என்று பேர். விருத்த க்ஷத்ரன் ஏற்கனவே இந்த குழந்தையை பெற்றாரோ இல்லையோ, ஜெயத்ரதனை பெற்ற போது அப்ப ஆகாசவாணி ஆச்சரியரி எல்லாரும் சொல்றா, ஒரு பெரும் வீரன் தான், மகாயோத்தா தான் இவன் அழிக்க போறான். ச காலேநேக மகதா சைந்தவம் பிராப்தவான் சுதம் ஜெயத்ரதம் அச்சித்ரக்னம் வாகுவாச்ச அசரீரிணி. அசரீரி வாக்கப்ப சொல்லித்து இவனை பெரும் வீரன் கொல்லுவான். அது கண்டு விருத்த க்ஷத்ரனுக்கு கோபம். யார் என்னுடைய பிள்ளையினுடைய தலையை கொய்வானோ அவன் தலை, யாரால் என் தலை கீழே விழுமோ, பிள்ளை தலை கீழே விழுமோ, அவன் தலை சுக்கு நூறா வெடிச்சு விடணும், இவன் வர வேண்டாம். ஆமா, அந்த வரத்தை இவன் வாங்கியிருக்கான். இப்ப கண்ணன் செய்தது, இந்த தலையை கொண்டு போய் அப்பா மடியிலேயே போட்டுவிட்டா அவர் இப்ப எழுந்திருப்பார். எழுந்திருக்கிற சமயத்துக்கு தலை அவரிடத்திலே தான் கீழே விழும். அப்ப யாரால் பிள்ளை தலை கீழே விழுந்ததோ அவன் தலை நூறா உடையணுமோ இல்லையோ, அப்ப விருத்த க்ஷத்திரன் தலையே நூறா உடையும் என்று கண்ணன் சொல்ல, ஓ இந்த மர்மம் இருக்கிறதா என்று சொல்லி கண்ணன் அம்பால கொண்டு போய் மடியில சேர்த்தான். ஏதச்சுத்வா சிந்துராஜா தியாத்வா சிரம் அறிந்தமா ஞாதீன் சர்வான் உவாதேசன் புத்திர ஸ்நேக அபிச்சோதிதா தஸ்மாத் ஜெயத்ரதஸ்ய த்வம் சிரச்சித்வா மகாமிருதே திவ்யேனாஸ்திரேண ரிபுஹன் கோரேண அத்புத கர்மனா. இவர் சொன்னா போலேயே சந்தியாவந்தனத்தில் இருந்து அவர் எழுந்தார். எழுந்தவுடன் சுக்கலாக முடிந்தார். ஜெயத்ரதனும் முடிந்தான், அவன் தந்தையும் முடிந்தார். அத்தோட சபதம் நிறைவேறிற்று. ஜெயத்ரத வதம் முடிந்தது. சிவரத்துக்கெல்லாம் திரும்பி வந்தா தர்மபுத்திரர் அப்பதான் கொண்டாடினார். கண்ணா, நீ இன்னைக்கு இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் இன்னைக்கு அழிந்தே போயிருப்போம். அர்ஜுனன் முடிந்தால் நாங்கள் முடிந்தோம். நாங்கள் முடிந்தால் இனி இந்த யுத்தமே நடந்திருக்காது. நீ பார்த்து தான் எங்களை ரட்சித்து கொடுத்தாய்னு அவர் ஸ்தோத்திரம் பண்றார். கண்ணனை ஸ்தோத்திரம் செய்து ஸ்தித சர்வமனா சர்வாத்மனா நித்யன் பிரியேஷுச்ச ஹிதேஷுச்ச துவாம் செய்வ அஸ்மான் அபிஷ்ய ஆசிரித்ய சிரித்திய கிருதா சஸ்திர சமுத்தியமா சுரைரிவா சுரவதே சக்கரம் சக்கரானுஜாகவே. எப்படி இந்திரனை எப்போதும் நீர் காக்கிறீரோ அதை போல் நம்மையும் ரட்சித்து கொடுத்தீர். உமக்கு வணக்கம். பால்யாத் பிரபிருதி தே கிருஷ்ணன் கர்மாணி ஸ்ருதவானகம். சின்ன வயசுலேருந்தே எங்கள்கிட்ட எவ்வளவு ஆசையோடு இருந்திருக்கீர். அமானுஷானி திவ்யானி மகாந்திச்ச பகூனிச்ச. அமானுஷ்யமான எத்தனையோ காரியங்களை பண்ணிருக்கீர். அதிமானுஷீல விருத்த வேஷை அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபை அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். அப்படி கண்ணன் சொன்ன அப்பதிம சேட்டிதங்களுக்குள் ஒன்றுதான் ஆழி கொண்டு இரவி மறைத்து அர்ஜுனனை ரட்சித்து விட்டது. தத் பிரசாதாது சமுத்தேன விக்ரமேண அரிசூதனன் சுரேஷத்தங்கத சக்கர அத்வாதைத்யான் சஹசிரசா. இன்று இந்திரன் இந்திர பதவி அலங்கரிக்கிறான்னா கண்ணா உன்னால், பிரம்மா பிரம்மாவா இருக்காருனா உன்னால். இன்னைக்கு நாம் அர்ஜுனனாக இருக்கான், பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்னா உன்னால். தாமேவ சரணம் பிராப்த நிஸ்தரந்தி மனிஷினா என்னவர் திருவடிகளை பற்றினார்.